Hi aspirants, welcome back to AgriMate Academy. இது நம்பரத் சுண்டாவோட அக்ரானமி சீரீஸ் கிராப்ஸில் கிளாஸ் 4 பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா கிராப்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த கிளாஸில் ஒரு 3 கிராப்ஸ் கவர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் காட்டன். அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன? காசிபியம் ஸ்பீஷிஸ். அதில் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது, அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி பார்க்கலாம். இதோட ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் கோல்டு. ஒயிட் கோல்டு ஏன் அதை ஒயிட் கோல்டுன்னு சொல்கிறாங்க? பிகாஸ் அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காக. லைக் எப்படி கோல்டு வந்து ஒரு வேல்யூபிளான மெட்டலோ, காட்டன் இஸ் ஆல்சோ வேல்யூபிள் நேச்சுரல் ஃபைபர். அது ஏன் அப்படி கோல்டோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஏன்ஷியன்ட் டைமில் நமக்கு கரன்சி ட்ரேடட் ஃபார் கரன்சி. ஸோ கோல்டுனால தெரியும் நமக்கு நிறைய வார் வந்திருக்கு. அதே மாதிரி அமெரிக்கன் சிவில் வார் இஸ் காஸ்ட் டியூ டு காட்டன் எக்கனாமிக்ஸ். அதனால தான் ஆக்சுவலி ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியாலையும் அதோட ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு இட் இஸ் ரியல் லிங்க்டு. ஏன்னா இப்போ காட்டன் கா ஐ மீன் காந்திஜியோட காதி மூமெண்ட் இஸ் ஆல்சோ காட்டன் தானே. நம்ம வந்து பிரிட்டிஷ் இம்போர்ட்டட் கிளாத் இல்லாமல் நம்ம காட்டன் டொமஸ்டிக்கலாக யான் பண்ணணும்னு சொல்லி அதை இது பண்ணுறது தான் அந்த மூமெண்ட். ஸோ அந்த மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு வி கேன் இம்ப்ளை தட் காட்டன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் லைக் கோல்ட். அதனால அதை ஒயிட் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிலேயே மோஸ்ட் ட்ரேடட் ஆனதுன்னு பார்த்தா ஈவன் டுடே காட்டன் தான். அலாங் வித் ரைஸ், வீட், ஸ்பைசஸ்லாம் பார்க்குறப்போ காட்டனுமே வந்து இப்போவுமே அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியில் இம்பார்ட்டன்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அதனால அதை ஒயிட் கோல்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிம்பிளி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வேல்யூ. அதனால ஸோ அடுத்து வந்து இட் இஸ் த கிங் ஆஃப் அப்ரைசல் ஃபைபர். அப்ரைசல்னா நத்திங் பட் அப்ரைசல்ங்கிறது அப்பரல் ஃபைபர். அப்பரல் மீன்ஸ் கிளாதிங். ஸோ அமong ஆல் த நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் யூஸ்ட், இது வந்து இட் இஸ் எப்படி சொல்ல, அசைக்க முடியாத கிங் மாதிரி. பிகாஸ் இட் இஸ் ப்ரீத்தபிள் அதாவது நம்ம ஹாட் கிளைமேட் இந்தியாவில் எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கு அந்த டைமில் போட்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ப்ரீத்தபிள். அண்ட் இட் இஸ் சாஃப்ட் அகேன்ஸ்ட் ஸ்கின். அதாவது உள் மாதிரி இச்சிங்காக இருக்காது. ஸோ சாஃப்டாக இருக்கும், வாஷபிள், டியூரபிள் அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள். அண்ட் ஈஸியாக டை பண்ணிக்கலாம். ஸோ இதனால் இதை வந்து கிளாத் மேக்கிங்க்கு மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஈவன் டுடே இந்த அதாவது ஹோல் வேர்ல்டில் கிளாத்திங்னு பார்த்தா 50% ஆஃப் த கிளாத் வந்து ஃபைபர் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து காட்டனில் தான் இருக்குது. ஸோ அது வந்து அப்பேரல் ஃபைபருங்கிறது நத்திங் பட் கிளாத்திங்க்கு சூட்டபிள். ஓகே, ஸோ பிடி காட்டன் இஸ் எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் போல்வார்ம் காம்ப்ளெக்ஸ். போல்வார்ம்னா என்ன? ஆக்சுவலி போல்வார்ம் தெரியும். அதான் பிக்கஸ்ட் எக்கனாமிக், அதாவது எக்கனாமிக் டேமேஜ் ஃபார் காட்டன்னு சொல்லலாம், பயாலஜிக்கல் எனிமின்னு சொல்லலாம். ஸோ அது கேட்டர்பில்லர் என்ன பண்ணும், காட்டன் பால்ஸ்குள்ளே, ஐ மீன் அந்த ஃப்ரூட், காட்டனோட ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை அதுக்குள்ளே போர் பண்ணி சாப்பிட்றோம். அந்த ஃப்ரூட்குள்ளே தான் நமக்கு ஃபைபர் இருக்கும். ஸோ ஃபைபர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். ஸோ முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து தே யூஸ் டு ஸ்ப்ரே 8 to 12 rounds ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். இதுக்கு மட்டும் போல்வாமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் 8 to 12 rounds ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் இது பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல ஃபார்மர்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க, எவ்வளோ டேமேஜ் வந்து அந்த பிளான்ட்டுக்கு இருக்கும், என்விரான்மெண்ட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஐ மீன் இன்புட் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ அதனால தான் அது வந்து மோஸ்ட் பெஸ்டிசைட் இன்டென்சிவ் கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் பிடி காட்டன் வந்ததுக்கு அப்புறமா அந்த இது வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ பிடி காட்டன் எப்படி இது பண்ணுதுங்கிறத ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். I mean, இன்னொரு ஒரு 10-15 ஸ்லைடுக்கு அப்புறம் இருக்கும், அது நம்ம பார்க்கலாம். ஓகே, இதோட ஐ மீன் இந்தியாவில் பார்த்தா பிடி காட்டன் வந்து 11.27 மில்லியன் ஹெக்டர்ஸ். அதாவது இந்தியாவில் இருக்க டோட்டல் காட்டன் கல்டிவேட்டட் ஏரியாலேயே கிட்டத்தட்ட 95% வந்து பிடி காட்டன் தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. எப்போதுலேருந்து 2023லேருந்து. ஏன்னா அதாவது எப்படி சொல்ல, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிலே ஃபாஸ்டஸ்ட் அடாப்டட், சீக்கிரமாக இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தா இதுதான் டில் நவ். ஸோ எல்லா ட்ரெடிஷ்னல் வித்தின் 2 to 3 yearsல எல்லா ட்ரெடிஷ்னல் வெரைட்டியும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து பிடி காட்டன் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஏன்? பெஸ்டிசைட் ஸ்ப்ரே கம்மி, ஸோ லோ காஸ்ட் ப்ளஸ் ஹையர் yield. ஸோ நமக்கு லாபம் தானே. ஸோ கமர்ஷியல் அதாவது காட்டன் ஜென்ரலாக கமர்ஷியல் கல்டிவேஷன் பண்ணுறதுனால ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. அண்ட் இதோட ஆரிஜின் வந்து இந்தியா, அதாவது ஒன் ஆஃப் த பிரைமரி சென்டர் ஆஃப் ஆரிஜின். அண்ட் ஈவன் நம்ம ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் படி மொஹஞ்சதாரோ இண்டஸ் சிவிலைசேஷனில் படிச்சிருப்போம்ல, விச் இஸ் நியர்லி 5000 years பேக். அந்த சிவிலைசேஷன்லுமே எவிடன்ஸ் இருக்குது நமக்கு தட் அந்த டைமில் வாழ்ந்த பீப்புளும்
காட்டன வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி இத அதாவது வீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து காட்டன்ங்கிறது ஒரு அராபிக் வேர்ட் ஓகேவா? ஸோ அராப் ட்ரேடர்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால இருக்க காட்டன மிடில் ஈஸ்ட் அண்ட் மெடிட்டரேனியன் ரீஜியனுக்கு அராப் ட்ரேடர்ஸ் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஏரியா அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஏரியான்னு பார்த்தா இந்தியாவில் அதிகம், ப்ரொடக்ஷன் பார்த்தா சைனா அதிகம். ஸோ இந்தியாஸ் அதாவது ஏரியா என்னது அதிகமாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வந்து சைனால தான் இருக்குது, ஈவன் தோ லேண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும். ஏன் அப்படின்னா ஒன்று வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி, இன்னொன்று வந்து மெக்கனைசேஷன். இங்கே அங்கே இருக்க மெக்கனைசேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஹார்வெஸ்ட் இல்லை வந்து பிக்கிங்க்கு எதுக்காக இருந்தாலும். அண்ட் ஆல்சோ இன்புட் யூஸ் எஃபிஷியன்சி ஜாஸ்தி. ஸோ மோர் ஃபர்டிலைசர், மோர் இரிகேஷன், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால மேபி இந்தியாவை விட சைனால ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கலாம். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டா இந்தியாவில் இருக்க காட்டன் ப்ரொடக்டிவிட்டி தான் ரொம்ப கம்மி, லோவஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்? வாட் இஸ் தட்? அதாவது என்னதான் நம்ம ஏரியாவில் கிங்காக இருந்தாலும் ப்ரொடக்ஷனில் அப்படி இல்லையே. ஸோ யூ கேன் நோட்டீஸ் தட் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லா இடத்துலையுமே ஏரியாவில் டாப்பில் இருப்போம், ஆனால் ப்ரொடக்ஷனில் இருக்காது. அந்த ஐ மீன் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் இருக்க கேப் வந்து நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது என்னன்னா, இந்தியா ஃபார்மர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இல்லை. ஐ மீன் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மெக்கனைசேஷன் போகிறோம், ஹை ஹீல்டிங் வெரைட்டி போடுறோம்னா அட்லீஸ்ட் லேண்ட் வந்து ஃப்ராக்மெண்டடாக இருக்கக்கூடாது. நீ இந்தியாவோட ஃபார்மர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட், எல்லாமே குட்டி குட்டி லேண்டாக இருக்குது. ஸோ மெக்கனைசேஷன் கஷ்டம் அண்ட் அவேர்னஸ் கம்மி. ஃபார்மர்ஸ் அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன்லேருந்து புது மெத்தடுக்கு அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. அண்ட் அவேர்னஸ் நம்ம சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சரல் கேப்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ இவ்வளோ பெரிய ஏரியா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளால வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த கதை எல்லாம் இதுக்கு சொன்னால் அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வி ஷுட் ஹெல்ப். ஓகே. ஸோ அடுத்து ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் இந்தியாக்குள்ளே பார்த்தா போத் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷனில் மகாராஷ்டிரா அதிகம். இங்கே ஏன் அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் நமக்கு சாயில் சூட்டபிள், அதாவது அதில் வெர்டிசால் சாயில், தட் இஸ் ஹைலி பிளாக் காட்டன் சாயில். அதுக்கு பேரே பிளாக் காட்டன் சாயில் தான். ஸோ இட் இஸ் ஹைலி சூட்டபிள் ஃபார் காட்டன் ப்ரொடக்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு இது நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். ஸோ ஏரியாவில் நமக்கு ஹரியானா வரல, ஆனால் ப்ரொடக்ஷனில் தேர்ட் பிளேஸில் ஹரியானா இருக்குது. ஏரியா கம்மியாக இருந்தாலும் அதில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, விச் மீன்ஸ் அது ஒரே அர்த்தம் தான், அதோட ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் ஹரியானாவில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்க போகுது டிஸ்பைட் ஏரியா கம்மி ஆனால் ப்ரொடக்டிவிட்டி எப்படி அதிகம்? ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னா அவங்களோட ஃபுல் காட்டன் கல்டிவேஷனுமே வந்து அமெரிக்கன் காட்டன், அதாவது காசிபியம் ஹிர்சூட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டர் இரிகேட்டட் கண்டிஷனில் இன்டென்சிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபார்மிங் பண்ணுறப்போ நமக்கு ஈல்டு வந்து அதில் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனால தான், தட் இஸ் த ஒன்லி ரீசன். என்னதான் ஏரியா கம்மியாக இருந்தாலும் நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஹரியானாவில் இருக்குது. ஓகே. ஸோ இதோட ஃபேமிலின்னு பார்த்தா கம்மிங் டு பாட்டனி, இதோட ஃபேமிலின்னு பார்த்தா மால்வேஷே. நான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நம்மளோட வெண்டைக்காய், புளிச்சக்கீரை, ஹாலிஹாக், ஹைபிஸ்கஸ் எல்லாமே வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே தான் வருது. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா பெட்டல்ஸ், 5 பெட்டல்ஸ் இருக்கும். நிறைய ஸ்டேமன்ஸ் வந்து கிளப்ட் ஆகி ஒரு காமன் காலமில் இருக்கும், ஸ்டாமினல் காலம்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கும். ஃப்ளார்ஸ் ஃபஸ்ட்டு காட்டன் ஃப்ளார்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்கும், தென் அதை ஓப்பன் ஆகிறப்போ ஒயிட்டாக இருக்கும், தென் பிங்காக இருக்கும், ஃபுல் மெச்சூரிட்டி அப்போ ரெட் ஆகிடும். ஓகே. ஸோ அதாவது அண்ட் இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர்னு பார்த்தா அந்த மியூக்கஸ் இருக்கும், மிசிலேஜினஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸ்டெம்ஸ் வந்து ஃபைப்ரஸாக இருக்கும். ஓகே, ஈவன் ஸ்டெம்ஸ் ஆர் ஃபைப்ரஸ். நீங்கள் புளிச்சக்கீரைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட தண்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, அதனால ஸ்டெம்ஸில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ காமன் கல்டிவேட்டட் வந்து ஆனுவல் டைப், அதாவது வருஷம் வருஷம் நம்ம வந்து புதுசாக பிளான் பண்ணிட்டே இருக்கணும். அதோட இது வந்து ஒன் இயர் ஆர் ஒன் சீசன். ஓகே, ஆனுவல். நெக்ஸ்ட் இஸ் அதோட டேப் ரூட் சிஸ்டம். ஆக்சுவலி காட்டன் வந்து டீப் டேப் ரூட், அதாவது கிட்டத்தட்ட 60 to 90 சென்டிமீட்டர் கீழே போகும். ஸோ அதுதான் அதோட இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் ட்ரவுட் சர்வைவலுக்கு. ஸோ நீங்கள் நிறையா க்ராப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லைக் கேக்டஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இட் இஸ் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட், அதாவது இருக்கிற டவுட்டை ரெசிஸ்ட் பண்ணி தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஆனால் காட்டனை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அ ட்ரவுட் எஸ்கேப்பிங் க்ராப், அதாவது அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடும். ஸோ இட் இஸ் எஸ்கேப்பிங். அதோட மெயின் ஸ்ட்ராட்டஜி எதனால் அப்படின்னா அதோட ரூட் வந்து டேப் ரூட்டாக இருக்கும், ஸோ ரொம்ப டீப்பாக போகும். அண்ட் இன்னொன்று என்னென்னா அதனால தான்
காட்டன் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு வாட்டர் லாகிங். ஸோ வாட்டர் லாகிங்க்கு ஹைலி சென்சிட்டிவ். அப்போ இப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், இட் க்ரோஸ் இன் வெர்டிசால்ஸ் பிளாக் காட்டன் சாயில் விச் இஸ் ஹைலி கிளே சாயில். அப்போ ஹெவி கிளே சாயில், ஆனால் அது காட்டனுக்கு சூட்டபிள். ஆனால் காட்டன் வாட்டர் லாகிங்க்கு சென்சிட்டிவ்னா இட் டசன்ட் சிட் வெல். எப்படிப்பா அது எப்படிப்பா அப்படின்னு பார்த்தா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். அதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் வேற, வாட்டர் லாகிங் வேற. அதாவது கிளே சாயில்ஸ் ஹேவ் ஹை கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் ரிட்டென்ஷன். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து மகாராஷ்டிரா சாயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாமே, இட் இஸ் ஹைலி பிளாக் சாயில், அதாவது ஹெவி சாயில் கிளே சாயில்னு சொல்லலாம். ஸோ இப்போ சம்மர் டைமில் என்ன ஆகும்னா, அது கிராக், அதாவது த சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி, அண்ட் யூ நோ வெர்டிசால்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் மார்டலைட் மினரல்ஸ். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஷ்ரிங்க் ஆகும். அதாவது மாய்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஷ்ரிங்க் அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ சம்மர் டைமில் ஹெவி சம்மரில் பார்த்தா ஃபுல் ஷ்ரிங்க் ஆகி, அதாவது எல்லாம் ஷ்ரிங்க் ஆகி அந்த இடத்துல நமக்கு நிறைய கிராக்ஸ் அண்ட் கிரிவிசஸ் வரும். அந்த கிராக் ரொம்ப டீப்பாக இருக்கும், அதாவது 1 to 2 meters வரைக்குமே நமக்கு டீப்பாக இருக்கும் அந்த கிராக்ஸ் எல்லாம். ஓகே, இது சம்மர் டைமில். அடுத்து ஸ்டார்டிங் ஆஃப் மான்சூன் டைமில் மழை வரப்போ அந்த அந்த ஐ மீன் அந்த மழை எல்லாமே வந்து வாட்டர் எல்லாமே அந்த கிரிவிசஸ்குள்ளே, கிராக்ஸ் அண்ட் கிரிவிசஸ்குள்ளே போய் அந்த சப்சாயிலில் நல்லா ஸ்டோர் ஆகிடும். அதான் வாட்டர் ரிட்டென்ஷன். ஓகே, இப்போ ஹெவி மான்சூன் லேட் ஆஃப் மான்சூனில் என்ன ஆகுனா, அது ஃபுல்லாக அந்த கிராக்ஸ் ஐ மீன் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து மினரல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த கிராக்ஸ் அண்ட் கிவிசஸை சீல் பண்ணிடும். ஸோ அதுக்கு மேலே வாட்டர் உள்ளே போகாது. ஸோ ஏற்கனவே போன வாட்டர் ரிட்டைன் ஆகி அடுத்து வர கிராப்புக்கு அது ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி அது யூஸ் ஆகும். ஸோ காட்டன்னு பார்த்தீங்கன்னா அது டீப் ரூட் கிராப். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப டீப்பாக போகிறப்போ அந்த வாட்டர் உள்ளே இருக்க வாட்டர் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால் நமக்கு வாட்டர் லாக்கிங்கும் கிடையாது, அதே சமயம் வாட்டர் ரிட்டென்ஷனும் இருக்கும், காட்டனுக்கு நமக்கு மாய்ஸ்சர் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் ஹைலி சூட்டபிள், அதாவது பிளாக் சாயில் வந்து ஹைலி சூட்டபிள் ஃபார் காட்டன். அதனால தான் அதுக்கு பேரே பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னு மாறுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இதில் வந்து நமக்கு 2 டைப் பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, காட்டனை பொறுத்தளவுக்கு ஒன்று வந்து மொனோபோடியல், சிம்போடியல். இதை பற்றி நான் முன்னாடி லெக்சர்லேயே வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மொனோபோடியல் அண்ட் சிம்போடியல் பிரான்ச்சஸ், அதாவது ஹார்டிகல்ச்சர் சீரீஸில் சொல்லியிருப்பேன் மொனோபோடியல் அண்ட் சிம்போடியல் பிரான்ச்சஸ். ஸோ மொனோபோடியல் பிரான்ச்சஸ் அப்படின்னா சிங்கிள் ஆக்சிஸ் ஆஃப் growth, அதாவது ஒரே, இப்போ நான் அடுத்த பிக்சர் காட்டுறீங்க பாருங்க. ஸோ மொனோபோடியல் பிரான்ச்சஸ்னா ஒரே ஆக்சிஸ் ஆஃப் growth தான். அங்கிருந்து growth வந்துட்டே இருக்கும். மோனோன்னா ஒன்று இல்லையா, ஸோ அதுலேருந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும், ஃபார்வர்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணுறதுக்கு தான். காட்டனை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணோம். இதில் வந்து லீவ்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும், இந்த ஃப்ளார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது மோனோபோடியல் பிரான்ச்சஸில். ஓகே, அடுத்து சிம்போடியல் பிரான்ச்சஸ். இதுவுமே ஒரு சிங்கிள் ஆக்சஸ் தான், ஆனால் அதில் நிறைய ஸ்மால் சிக்ஸாக் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இங்கிருந்து ஒன்று வரும், அடுத்த பிரான்ச் இங்கிருந்து ஒன்று வரும், அடுத்த பிரான்ச் இங்கிருந்து ஒன்று வரும், அந்த மாதிரி. ஓகே, ஸோ சிக்ஸாக் யூனிட்ஸ் வரும். இங்கே ஈச் யூனிட் ஆஃப் த சிம்போடியல் பிரான்ச்சில் நமக்கு ஃப்ளார்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் யூனிட் அதோட பேஸ்லேருந்து வந்து நமக்கு பட் வரும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் யூனிட் இதோட பேஸ்லேருந்து வந்து நமக்கு அடுத்த பட் வரும். ஓகே, அந்த மாதிரி போகும், ஜிக்ஸாக் யூனிட் பேட்டர்னில் போகும். ஸோ இந்த ஃப்ளார் தான் வந்து நமக்கு ஃப்ரூட், அதாவது போல் ஆகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நியூ யூனிட் ஃப்ரம் த பட் ஃப்ரம் அட் த பேஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் யூனிட். ஸோ ப்ரீவியஸ் யூனிட்லேருந்து வர பட் வர இதுலேருந்து தான் நமக்கு பட் வருது. ஸோ அதுதான் சிம்போடியல் பிரான்ச். சிம்போடியல்னா ஜிக்ஸாக், அதில் தான் ஃப்ளாரிங் இருக்கும், ரீப்ரொடக்டிவ். மோனோபோடியல்னா சிங்கிள் ஆக்சிஸ் ஆஃப் growth, கண்டினியூஸாக ஒரே ஆக்சிஸில் க்ரோ ஆகும். அது வந்து ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான், அதில் நமக்கு ஃப்ளாரிங் வராது. ஓகே, இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இன் காட்டன். அடுத்து கிளாசிஃபிகேஷன்னு போனால் அவுட் ஆஃப் 20, அதாவது டோட்டலாக 20 ஸ்பீஷிஸ் இருக்குது நேச்சரில். ஸோ 20 ஸ்பீஷிஸ் இருக்குது, அதில் வெறும் 4 மட்டும்தான் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். ஏன்? ஏன்னா மிச்சம் இருக்க 16 ஸ்பீஷிஸும் ரொம்ப ஐ மீன் ஷார்ட் அண்ட் அந்த ஃபைபர் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்காது, இல்லை அந்த ஃபைபரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வைல்ட் ஸ்பீஷிஸ் தான். மிச்சம் 4 மட்டும்தான் ஃபைபர் லென்த் நல்லா இருக்கு, குட் குவாலிட்டி ஃபைபர் இருக்கிறதுனால ஹியூமன்ஸ் வந்து அதை டொமஸ்டிகேட் பண்ணி ஸ்டில்னாவும் அதை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ 4 வெரைட்டிஸ், 4 ஸ்பீஷிஸ் தட் இஸ் கல்டிவேட்டட். அதில் ஃபர்ஸ்ட் 2 அர்போரியம் அண்ட் ஹெர்பேஷியம், காசிப்பியம் அர்போரியம் அண்ட் காசிப்பியம் ஹெர்பேஷியம். ரெண்டுக்குமே ஒரே செட் ஆஃப் குரோமோசோம் நம்பர்ஸ் தான், தட் இஸ் 2n is equal to 26, அண்ட் அது வந்து டிப்ளாய்ட். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது ரெண்டுக்கும் சேர்த்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தேசி காட்டன், ஓல்டு வேர்ல்டு ஆர் ஏஷியாட்டிக் காட்டன். ஏன்னா இது வைல்டு ஸ்பீஷிஸ், ஏஷியாவில் வைடாக, அதாவது தேசினா
நம்ம ஊருன்ற மாரி அர்த்தம் இல்லையா? ஸோ வைடா நம்ம இந்தியால வந்து கல்டிவேட் பண்ணப்பட்டதுனால, இதுக்கு வந்து தேசி காட்டன் ஆர் ஏசியாட்டிக் காட்டன் அப்படின்னு பேரு. ஸோ அண்ட் இதோட கீ கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தா, ஸோ இதோட ஃபைபர் லென்த் வந்து கம்மி. அதாவது சிங்கிள் ஃபைபர் லென்த் வந்து 1.5 to 2.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதாவது அதாவது சிங்கிள் அட் அ டைம்ல ஒரு ஃபைபர் ரிமூவ் பண்றாங்க இல்லையா? அந்த ஒரு இதுக்கு பேரு ஸ்டேப்பிள்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேப்பிள் லென்த் வந்து 1.5 to 2.5 சென்டிமீட்டர். அண்ட் அதோட ஃபைபர் வந்து கோர்ஸ் கிளாத், அதாவது லைக் மேட்டு, கேன்வாஸ், கார்பெட் அப்படி பண்றதுக்கு தான் சூட்டபிள். ஃபைன் கிளாத்துக்கு சூட்டபிள் கிடையாது. அந்த மாரி இருக்கிறதுனால இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். அது ரஃப்பா இருக்கும். ஃபைபர் ரஃப்பா இருக்கிறதுனால தான் இதுக்கு டிசீஸ் அண்ட் பெஸ்ட்டுக்கு ஹைலி ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஓகே. அண்ட் இதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் வித்தவுட் இரிகேஷனே நம்மளால க்ரோ பண்ண முடியும். அதனால தேசி காட்டன். ஓகே. அடுத்து வந்து ஹிர்சுட்டம். இவன் வந்து அமெரிக்காக்காரன். ஓகே. இவன் வந்து இந்தியான்னு நினச்சி பாருங்க. இல் பி ரஃப் அண்ட் ஈஸி டு ரெசிஸ்டன்ட் டு பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். நம்மளால ஈஸியாக வந்து அதாவது இருக்கிற ரொம்ப ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லேயும் நம்மளால வளர முடியும். ஹிர்சுட்டம்னு போகிறப்போ இட் இஸ் அமெரிக்கன் காட்டன். ஸோ இது வந்து டெட்ராப்ளாய்ட் 2n இஸ் ஈக்குவல் டு 52. இட் இஸ் அமெரிக்கா காட்டன். இது வந்து என்னன்னா ஜென்ரலாக ஒரு நேச்சுரல் ஹைப்ரிட்னே சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் அ நேச்சுரல் ஹைப்ரிட் ஆஃப் அ ஓல்டு, அதாவது ஏஷியன் ஸ்பீஷிஸ் அண்ட் அமெரிக்கன் ஸ்பீஷிஸ். அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ முன்னாடியே வந்து இதாயிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட். ஏன்னா இது வந்து டெட்ராப்ளாய்டு இல்லையா? ஸோ அப்படியே டபுள். ஸோ இதனால விகர் ஜாஸ்தி, இதுக்கு மோர் ப்ரொடக்டிவ், ஸ்டேப்பிள் லென்த் அதிகம் அண்ட் நிறைய ரேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட் அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு சூட்டபிள். ஸோ இதோட அதாவது 90% ஆஃப் த கல்டிவேட்டட் காட்டன் இந்த வேர்ல்டே வந்து இதுதான் காசிபியம் ஹிர்சுட்டம். இதான் டாமினன்ட் கமர்ஷியல் ஸ்பீஷிஸ். ஸோ இதுக்கு மீடியம் லாங் ஸ்டேப்பிள் 2.5 to 3.2 சென்டிமீட்டர். ஈல்டு அதிகம், ஐ மீன் ஸ்பின்னிங் குவாலிட்டி ஜாஸ்தி அண்ட் நிறையா வேரியட் கிளைமேட்ஸ்க்கும் இதனால் அடாப்ட் ஆக முடியும். ஸோ இது அமெரிக்கன் காட்டன் காசிபியம் ஹிர்சுட்டம். இட்ஸ் அ டெட்ராப்ளாய்ட். அடுத்து பார்படன்ஸ். ஸோ பார்படன்ஸ் வந்து அதே தான் 2n is equal to 52. இதுவும் டெட்ராப்ளாய்டு தான். அதாவது 2 டிப்ளாய்டு இருக்கா, அப்போ அடுத்த 2 வந்து டெட்ராப்ளாய்டு தான். இதோட ஃபைபர் லென்த் பார்த்தா அவ்வளோ அதிகம். தட் இஸ் 3.6 to 5 சென்டிமீட்டர். கம்பேர்ட் டு மற்ற டூ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதாவது எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள், அதனால இஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள் காட்டன். இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி, எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் த்ரெட் வந்து சில்க் மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வெரி லக்ஸூரி டெக்ஸ்டைல்ஸில் ஈவன் அதாவது எஜிப்டோட காட்டன் பெட்ஷீட்ஸ், ஷர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அபவுட் இதோட ரெகுலர் ப்ரைஸை விட 5 to 10 டைம்ஸ் இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அடுத்து இந்தியா. இந்தியாவில் தான் இது ஒன்லி கண்ட்ரி இது 4 ஸ்பீஷீஸுமே கமர்ஷியல் ஸ்கேலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு வைட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்குது. ஏன்னா இது ஒன் ஆஃப் த ப்ரைமரி இது இல்லையா, ப்ரைமரி ஆரிஜின், சென்டர் ஆஃப் ஆரிஜின்ங்கிறதுனால நிறைய ஜெனட்டிக் டைவர்சிட்டி இருக்குது. அண்ட் நிறைய கிளைமேட்டிக் ஜோன்ஸும் இருக்குது. அதனால எல்லா ஸ்பீஷீஸையும் நம்மளால க்ரோ பண்ண முடியும். அண்ட் நம்மளோட காட்டன் ப்ரீடர்ஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டு டெவலப் நியூ வெரைட்டிஸ். ஓகே. ஸோ ஹிர்சுட்டம் ஹைப்ரிட்ஸ்னா 90%, அதாவது மொத்த நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், மோர் தென் 95% ஆஃப் த கல்டிவேட்டட் காட்டனில் பிடி காட்டன். பிடி காட்டன் எல்லாமே வந்து ஹிர்சுட்டம்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால 90% ஆஃப் த ஹைப்ரிட் காட்டன் எல்லாமே வந்து காசிபியம் ஹிர்சுட்டம் தான். அர்போரியம் வந்து 2.5 ஆஃப் த டோட்டல் ஏரியா, ஹெர்பேஷியமும் 2.5 ஆஃப் த டோட்டல் ஏரியா. இதில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பட் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. பார்படன்ஸ் வந்து 5% ஆஃப் த ஏரியா. அதான் ரொம்ப ஹை வேல்யூ ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை க்ரோ பண்ணுறாங்க பார்படன்ஸ். ஏன்னா அது ரொம்ப ப்ரீமியம் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் இஸ் கோயிங் ஃபார் வெரைட்டிஸ். ஸோ அர்போரியமில் வி ஹாவ் லோஹித் அண்ட் விர்னர். அண்ட் ஹெர்பேஷியமில் வி ஹாவ் திக்விஜயா, சஞ்சய். ஹிர்சூட்டமில் கங்காநகர், அகேட்டே, பிகேடர்வா, மகாலட்சுமி எக்ஸெட்ரா. அண்ட் பார்படன்ஸில் சுவின் அண்ட் சுஜாதா. இதில் நீங்கள் சுஜாதான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஜிப்சியன் காட்டன், அதாவது பார்படன்ஸ் எஜிப்சியன் காட்டன். அதோட ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் வெரைட்டி, எஜிப்சியன் காட்டனோட ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் வெரைட்டி இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ மீன் ஃபஸ்ட் அதுதான், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங் வெரைட்டி இந்தியாவில் ரிலீஸ் பண்ண வெரைட்டி, தட் இஸ் சுஜாதா. ஓகே. இது ஸ்பின்னிங் வெரைட்டினா என்னென்னா ஸ்பின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த ஃபைபரை வந்து ஈஸியாக நம்ம ஸ்பன் பண்ணி ஒரு ஃபைன் யானாக எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, வித்தவுட் பிரேக்கிங். ஸோ இது வந்து இட்ஸ் அன் இஎல்எஸ் காட்டன், அதாவது எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேப்பிள் காட்டன்.
இந்தியால ரீச் பண்றதுக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ELS வந்து எஜிப்ட்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சுஜாதா வந்ததுனால அந்த தேவைய நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியுது. ஓகே. சுஜாதா. அடுத்து MCU5. இதுவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் வெரைட்டி ஆஃப் ஹிர்சூட்டம். எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள்ல நம்ம எத பார்த்துருக்கோம்? பாபடன்ஸ் பார்த்துருக்கோம். இது என்னடா புதுசா ஹிர்சூட்டம்னு பார்த்தா, நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? ஏதாவது ஒண்ணு வந்து நல்லா நல்ல கேரக்டர் இருக்கு, நல்ல இதுவா இருக்குன்னா சும்மா விடுறது இல்ல. அத தூக்கி இன்னொரு இதுல இன்கார்ப்பரேட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாரி ஹிர்சூட்டம்லயும் இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படி கிடைச்ச ப்ராடக்ட்ல நமக்கு ஒரு மீடியம் ஸ்டேபிள் 2.5 to 3.2 சென்டிமீட்டர் அண்ட் அதான் ஜென்ரலா ஹிர்சூட்டம்ல மீடியம் ஸ்டேபிள். ஆனா இதுல இந்த ப்ரீடிங் அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால MCU5ல நமக்கு ஹை ஈல்டும் கிடைக்குது, லாங்கர் ஸ்டேபிளும் கிடைக்குது. இது வந்து ஒரு இந்தியன் காட்டன் ப்ரீடிங்க்கு ஒரு லேண்ட்மார்க்கான வெரைட்டி. கோயம்புத்தூர்ல தான் ஆக்சுவலி இதை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ஹைபிரிட் வெரைட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து H4. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியலா ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் காட்டன். இது வந்து எதை கிராஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து இந்த வேர்ல்டுக்கே இதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இந்தியால தான். அதாவது கமர்ஷியலைஸா ஹைபிரிட் காட்டன் பண்ணது இந்தியால தான். ஸோ இதை வந்து எதை யூஸ் பண்ணி, எந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னா, ஹெட்டிரோசிஸ் அப்படின்னு ஒரு ப்ரீடிங் கான்செப்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, ரெண்டு பேரண்டோட நல்ல கேரக்டர், அதாவது ரெண்டு பேரண்ட்டை கிராஸ் பண்ணா நமக்கு ஹைபிரிட் வரும். அந்த ஹைபிரிடோட கேரக்டர் ரெண்டு பேரண்டோட எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த பேரண்டோட இருக்கிற கேரக்டர்ஸை விட அதோட ஆஃப்ஸ்பிரிங் வந்து, அதோட F1 ஜென்ரேஷன் வந்து ஹையர் விகர்ல பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ அந்த சிக்னிஃபிகன்ஸ், ஐ மீன் அந்த ஃபினாமினன் பேர் ஹெட்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இதை வந்து ப்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ H4. ஸோ இட்ஸ் டெவலப் எப்படின்னா, பை G67 கிராஸ் அமெரிக்கன் நெக்டர்லஸ். இதை பண்ணது வந்து சிடி பட்டேல் ஆஃப் குஜராத் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இன் சூரத் 1970ல. அதாவது G67 இன்ட்டு அமெரிக்கன் நெக்டர்லஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க, அமெரிக்கன் நெக்டர்லஸ். ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா மால்வேஷியா ஃபேமிலியில் தேன், அது ஐ மீன் நெக்டரின்னு ஒன்று இருக்கும். அதாவது இது எப்படின்னா, அதாவது இட் ப்ரொவைட்ஸ் நெக்டர், அதாவது பாலினேட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அந்த நெக்டர் இல்லாத ஒரு அமெரிக்கன் வெரைட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணது குஜராத் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சிடி பட்டேல். இது வந்து ஒரு இன்ட்ரா ஹிர்சூட்டம், அதாவது ரெண்டு ஸ்பீஷீஸுமே ஹிர்சூட்டம் தான். ஸோ இது ரெண்டுமே சேம் ஸ்பீஷீஸ் தான், ஹிர்சூட்டம் தான். நெக்டர்லெஸ்னா என்னன்னா, அந்த அமெரிக்கன் நெக்டர்லெஸ்ல நமக்கு வந்து நெக்டர் கிளான்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ 1970ல கிரீன் ரெவல்யூஷன் எப்படி ரைஸ்க்கும் வீட்டுக்கும் இம்பார்ட்டண்ட்டோ, அந்த டைம்ல காட்டனோட ஹைபிரிட்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து இன்ட்ரா ஹிர்சூட்டமோட கிராஸ். அடுத்தது வந்து வரலட்சுமி. வரலட்சுமியும் அது இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்ட்ரா ஸ்பெசிபிக், அதாவது ரெண்டுமே ஹிர்சூட்டம் தான், ரெண்டுமே ஒரே ஸ்பீஷிஸ் தான். ஸோ வரலட்சுமி வரப்போ இதான் ஃபர்ஸ்ட் இன்டர் ஸ்பெசிபிக் ஹைபிரிட், அதாவது ஹிர்சூட்டமையும் பார்படன்ஸ். அதான் நம்ம சொன்னேன்ல, நம்ம ஆளுங்க ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா அதை ஏதாவது ஒன்று இன்கார்பரேட் பண்ணாம விட மாட்டாங்க. ஸோ அதான் ஹிர்சூட்டம் கிராஸ் பார்படன்ஸ். ஓகே. ஸோ இது வந்து டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். மற்ற கம்பேர் பண்ணுறப்போ இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம வேற வேற ஸ்பீஷீஸ் இது பண்ணுறோம். ஸோ நடக்குமா, நமக்கு சீட் செட் இருக்குமா, அந்த சீட் வந்து நல்லா வளருமா அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஸோ இதனால நமக்கு கிடைச்சது என்னன்னா, ரெண்டோட நல்ல கேரக்டர்ஸ், அதாவது ஹிர்சூட்டமோட ஹை ஈல்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பார்படன்ஸோட எக்ஸ்ட்ரா லாங் ஃபைன் ஃபைபர், இது ரெண்டுமே வந்து வரலட்சுமியில் வந்திருக்கு. இது யுஏஎஸ் தார்வாட் கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மறந்துடாதீங்க வரலட்சுமி. அடுத்து மரு விகாஸ் ஆர் ராஜ் HH16. இது வந்து ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண ஹிர்சூட்டம் ஹைபிரிட். ஸோ இது வந்து கங்காநகர் டிஸ்ட்ரிக்ட்ல க்ரோ பண்ணுறாங்க. அதாவது இரிகேட்டட் காட்டன் தான். த கிளைமேட் இஸ் ஹாட் அண்ட் அரிட் வேணும். எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஸ்ட்ரெஸ் டியூரிங் வின்டர். இங்க நமக்கு ராஜஸ்தான்ல இது வந்து அந்த ஹார்ஷ் ராஜஸ்தான் என்விரான்மெண்ட்டை பேர் பண்றதுக்காகவே ஹைபிரிட் பண்ணி எடுத்துட்டு வந்தது. ஸோ மருனா ஹிந்தியில வந்து டெசர்ட்னு அர்த்தம். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை டார்கெட் பண்றதுக்கு மாதிரி ஹைபிரிட் பண்ணதுனால இது மரு விகாஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் ஆஃப் ஹிர்சுட். அடுத்து we have next variety, that is Savita and Surya. இதுவுமே வந்து இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஹிர்சூட்டமோட இன்ட்ராஸ்பெசிஃபிக் வெரைட்டி, சேம் ஆஸ் சுஜாதா. ஓகே, சவிதா, சூர்யா, சுஜாதா எல்லாமே எஸ். ஹிர்சூட்டமோட இன்ட்ராஸ்பெசிஃபிக் வெரைட்டிஸ் ஹைபிரிட்ஸ். ஓகே. அடுத்து வந்து தனலக்ஷ்மி.
ஸோ தனலக்ஷ்மி ஒரு வெரைட்டி இருக்கு. அண்ட் அடுத்து வந்து டீலிண்டிங் அண்ட் டிஃப்யூ டீஃப்யூசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டீஃப்யூசிங் ஆக்சுவலி டிஃபஸிங். ஸோ டீலிண்டிங்கிறது கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எந்த ரேஷியோவில் 1:10 ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது என்னன்னா காட்டன் சீட்ஸில் ஜென்ரலாக ஷார்ட் அண்ட் ஃபஸியான ஃபைபர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் லிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலி லிண்டர்ஸ்னா நம்ம நீங்கள் காட்டனை பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு அந்த அந்த உள்ளும் சீட்ஸ் இருக்கும். அந்த நீங்க சீட்ஸை வந்து அந்த உள்ள இருந்து லிண்டர்ஸ், அந்த லிண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த லாங் ஃபைபர்ஸ். அதை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா ஷார்ட் ஃபஸியான ஃபைபர்ஸ் அந்த சீடை சுத்தி கவர் பண்ணிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் லிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா நிறைய ஸ்டிக்ஸ் ஒன்னா ஒட்டிக்கும். ஸோ சீட் ட்ரில்ஸ்ல ஹேண்டில் பண்றது கஷ்டம். அண்ட் அது மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன் இருக்கிறதுனால நம்மளால ஸ்டோரும் பண்ண முடியாது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாக வந்துடும். அண்ட் இது வந்து சீடு மெச்சூர்டாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால நமக்கு யூனிஃபார்ம் ஜெர்மினேஷன் இருக்காது. ஸோ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் டீலிண்டிங் ஆர் டீஃபஸிங் சொல்லுவாங்க. அதாவது கான்சென்ட்ரேட்டட் H2SO4, ஓகே, சல்ஃபியூரிக் ஆசிட். இது என்ன பண்ணுன்னா அந்த லிண்ட்ல இருக்க செல்லுலோஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த சீட், அது கீழே ஒரு சீட் கோட் இருக்கும், அதை டேமேஜ் பண்ணாது, அந்த லிண்ட்டை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அது எந்த ரேஷியோவில் போடுறாங்க? 1:10 ரேஷியோ. ஸோ எந்த டேமேஜ் இருக்கக்கூடாது. அதே சமயம் ஆசிட் அந்த லிண்டிங்குமே நடக்கணும், டீலிண்டிங்குமே நடக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம மெக்கானிக்கலாக ஈஸியாக சார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹெல்ப்ஸ் இன் கிரேடிங் த சீட். அண்ட் ஆல்சோ இப்போ சீட்ஸ் வந்து ஜென்ரலி இது வந்து சோர்ஸ் ஆஃப் எப்படி சொல்ல டிசீஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆர் பெஸ்ட் ஸ்ப்ரெட்டிங்காக இருக்கலாம். ஸோ இன்செக்ட் ஸ்டேஜஸில் ஸ்டில் ஹைப்ரினேட்டிங் அது ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்கலாம், இல்லை ஏதாவது இன்செக்ட் ஸ்டேஜஸோட ஹைபர்னேட்டிங் ஃபேஸ் இருக்கலாம். அது எல்லாமே இந்த ஆசிடோட இதனால முடிஞ்சிடும். ஸோ மறுகி ஆகிடும். ஸோ கில் ஹைபர்னேட்டிங் இன்செக்ட் ஸ்டேஜஸ், டிசீஸ்டு பேத்தஜன்ஸுமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ யூனிஃபார்ம் சைஸ் நம்ம கிரேட் பண்ணுறதுனால ஜெர்மினேஷனும் ஈஸி அண்ட் சோயிங்க்குமே ஈஸி நம்ம சீட் ட்ரில் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, அடுத்து வந்து சீட் ரேட். ஸோ சீட் ரேட்னு பார்த்தா ஸ்பேசிங் அண்ட் சீட் ரேட். ஸோ தேசி காட்டனுக்கு 10 to 18 kg per hectare. ஸோ ஸ்மால் சீட்ஸ், நான் ஹைப்ரிட், சீப்பர் அண்ட் ஆல்சோ மோர் சீட்ஸ் per unit ஏரியா. அதனால அடிக்குவேட் பிளான்ட் ஸ்டாண்ட் இருக்கும். ஸ்பேசிங் எல்லாத்துக்குமே 6, அதாவது தேசி அண்ட் அமெரிக்கன் காட்டன் ஸ்பேசிங் எல்லாமே 67.5 into 30 சென்டிமீட்டர். அண்ட் தேசிக்கு கொஞ்சம் கம்மியான சீட் ரேட் தான், 10 to 18 kgs, வரஸ் அமெரிக்கனுக்கு 15 to 25 kgs வேணும். ஹைப்ரிட்க்கு ஜென்ரலாகவே மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு கம்மியான சீட்ஸ் தான் போதும். சாரி, ஐம் ரியலி சாரி. ஸோ ஹைப்ரிட் காட்டன் தான் 2 to 3 kg per hectare, 100 into 60 சென்டிமீட்டர் ஸ்பேசிங் இருக்கும் ஹைப்ரிட் காட்டனில். ஸோ ஃபார் பிடி காட்டன் அது இன்னும் கம்மி, 1 to 1.5 kg per hectare இருந்தால் போதும். ஓகே, ஸோ 10,000 per plant தான் அதோட பாப்புலேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் sowing time. Sowing time first fortnight of May, அதாவது ஃபர்ஸ்ட் 15 days of மேல நார்த் இந்தியாவில் சோ பண்ணிடுறாங்க. ஏன்னா நார்த் இந்தியானா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அதெல்லாம். ஏன்னா வார்ம் சம்மர்ஸ் ஆனால் வெரி கோல்டு விண்டர்ஸ். அதனால காட்டன்னால ஃப்ராஸ்ட் அண்ட் கோல்டை டாலரேட் பண்ண முடியாது. ஸோ மேலே நம்ம சோ பண்ணுறப்போ அது எப்படி சொல்ல, பீக் சம்மர் ஹீட்டுக்கு முன்னாடி பிளான்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். ஹார்வெஸ்ட் வந்து அக்டோபர் நவம்பரில், அதாவது கோல்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து அண்ட் ஆல்சோ வீட் அண்ட் காட்டன் ரொட்டேஷனுக்கும் இது வந்து ஹைலி சூட்டபுளாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் வந்து பார்த்தா லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலையில் பண்ணலாம். ஏன்னா சென்ட்ரல் இந்தியாவில் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு தான் ஹைலி டிபெண்ட்டாக இருக்கும். அது எப்போ வரும்? ஜூனில் தான் வரும். ஸோ மான்சூன் டைம் ஸ்டார்டிங்கில் நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ ஜெர்மினேஷனுக்கு இரிகேஷன் இல்லாமல் மாய்ஸ்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி ஏர்லி சோயிங், அதாவது ட்ரை சாயிலில் ஏர்லி சோயிங் பண்ணாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை சாயிலாக இருந்தால் நமக்கு ஜெர்மினேஷனுக்கும் கஷ்டம், வீட் ப்ராப்ளம்ஸும் ஜாஸ்தி. ஓகே, ஸோ இப்போது அடுத்து வந்து இப்போ என்ன, இந்த மான்சூன் டைமில் சோ பண்ணுறப்போ போல்ஸ்லாம் வந்து அக்டோபர் நவம்பரில், அதாவது ரெயின் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஃபைபர் குவாலிட்டியும் ஜாஸ்தி இல்லையா, ட்ரை வெதர் வரும், அப்போ நமக்கு ஃபைபர் குவாலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து தமிழ்நாடு, நம்ம இடத்துல வந்து செப்டம்பர் அக்டோபர், ஏன்னா அந்த டைம் தான் நமக்கு ரெயின்ஃபால் வரும் நார்த் ஈஸ்ட் மான்சூனில். ஸோ அந்த டைமில் நம்ம சோ பண்ணலாம்.
ஓகே. அப்போ வந்து நமக்கு பிப்ரவரி, மார்ச் அதாவது சன்னி போஸ்ட் மான்சூன் டைம் இருக்கும். அப்பதான் அதாவது ஸ்டார்ட்டிங் ஆஃப் சம்மர் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு போல் ஓப்பனிங்கும் வரும். ஃபைபர் குவாலிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ செப்டம்பர், அக்டோபர். இது என்ன தெரியுதுன்னா, மான்சூன் டைம்ல சோ பண்ணிட்டு சம்மர் அதாவது ஏர்லி சம்மர்ல ஹார்வெஸ்டிங் வர மாரி பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு ஈல்டு வந்து கரெக்ட்டா இருக்கும். மெயின்டனன்ஸ் அது அது ஒரு ஃப்ளோல கரெக்ட்டா போலான்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து அல்ட்ரா நேரோ ரோ. இது என்னன்னா, இது ஒரு கான்செப்ட். வழக்கம் போல டெவலப் பண்ணது யுஎஸ்ஏ காரன். அவன் எதுக்கு டெவலப் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ரோ டு ரோ அண்ட் பிளான் டு பிளான் ஸ்பேசிங் வந்து 19x19 சென்டிமீட்டர் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்தோம்? 67.5x30, 100x சம்திங், 100x60 சென்டிமீட்டர் பார்த்தோம். பட் இது வந்து ரொம்ப 5 ஈவன் கிட்டத்தட்ட 5 to 6 டைம்ஸ் இட் இஸ் ரொம்ப கம்மியா நமக்கு ஸ்பேசிங் இருக்கு. அப்போ நமக்கு நிறைய பிளான்ட் கிடைக்கும். இது வந்து எப்படி ஹை டென்சிட்டி பிளான்டிங் மாதிரி தான் இதுவும். ஸோ ஸ்பேசிங்கை கம்மி பண்ணிட்டு பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு மெஷின் ஹார்வெஸ்ட் ஈஸி. ஏன்னா ரோஸ் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ கெனோப்பி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு வீட் செப்பரேஷன் இருக்கும். ஸோ ஸ்பேஸ் இருக்காது வீட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு. அண்ட் போல் மெச்சூரிட்டி முன்னாடியே வந்துடும். ஏன்னா பிளான்ட் ஸ்மாலர். ஸோ குட்டி குட்டி நெருக்கமாக இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று எப்படி சொல்ல எனர்ஜிஸ் அந்த ஃபியூ போல்ஸ் தான் வரும். அண்ட் எனர்ஜி கம்மி எனர்ஜி இருந்தாலே நமக்கு சீக்கிரம் க்ரோத் இருக்கும். அண்ட் ஆல்சோ லேண்ட் யூஸ் எஃபிஷியன்சியுமே இன்க்ரீஸ்ட். ஆனால் அதாவது எப்படி சொல்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளான்ட்டோட ஈல்டு கம்மி. ஆனால் ஓவரால் ஈல்டு பர் ஹெக்டர் ஆர் ஏரியான்னு பார்க்குறப்போ நமக்கு கம்பைன்ட் ஈல்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்னன்னா இது ஒரு ஹை டென்சிட்டி ஆர்ச்சர்ட், அதாவது ஹெச்டிபி மாதிரி தான். ஓகே. ஸோ இதோட பிளான்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 2,77,000 பிளான்ட்ஸ் பெர் ஹெக்டர் இருக்கு. அடுத்து ஸ்கொயர் இன் காட்டன். த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃப்ளவர் பட் இன் காட்டன் இஸ் நோன் as ஸ்கொயர். ஓகே. அதாவது ஃப்ரூட்டை வந்து போல் ஆர் கேப்சூல்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ளவரோட அப்பியரன்ஸை நம்ம ஸ்கொயர்னு சொல்கிறோம். இது ஏன் அப்படி? இது ஒரு டெர்மினாலஜி எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கலாம். ஸ்கொயர்னா என்னன்னா இந்த அதாவது இந்த பிளான்ட்டோட ஃப்ளவர் காட்டனோட ஃப்ளவர் இல்லையா, இது வந்து ட்ரையாங்குலர் ஃபோல்டட் ஃப்ளவர். ஓகே. ஃபோல்டட் ஃப்ளவர் பட் பிஃபோர் இட் ஓப்பன்ஸ் இட் இஸ் கால்ட் ஸ்கொயர். ஏன்னா நம்ம மேல இருந்து பார்க்குறப்போ ரஃப்பாக நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுக்கும். ஓகே. ஸோ அதனால அதுக்கு பேர் வந்து ஸ்கொயர்னு வந்துச்சு. போல்னா அந்த ஃப்ளவர் ஃப்ரூட்டாக மாறுறப்போ அதை நம்ம போல்னு சொல்கிறோம். இது ரவுண்ட் மல்டி சாம்பர், நிறையா சாம்பர்ஸ் இருக்குது கேப்சூல் மாதிரி. ஃபுல்லாக மெச்சூர் ஆகுறப்போ டிஹைசான் அதாவது ஓப்பன் ஆகி ஒயிட் காட்டன் ஃபைபர் வந்து உள்ள இருக்கும். ஓகே. அதாவது என்னன்னா ஸ்கொயர் டு ஃப்ளார், ஃப்ளார் டு போல், போல் டு போல் ஓப்பனிங். அந்த ஸ்கொயர்னு சொன்னது ஃப்ளார் பட்டு. அது மேல இருந்து பார்க்குறப்ப நமக்கு ஸ்கொயர் அப்பியரன்ஸ் இருக்கு. அது விடுக்கிறப்ப நமக்கு ஃப்ளார், அதுல இருந்து நமக்கு போல், போல்ல இருந்து போல் ஓப்பனிங். கிட்டத்தட்ட அதுக்கு 2 months 45 days to 60 days நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஓகே. டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சர். அடுத்து வந்து டாபிக் அதாவது டெர்மினல் க்ரோயிங் பாயிண்ட். நான் என்ன சொன்னேன் முன்னாடியே சொன்னோமா, மொனோபோடியல் அண்ட் சிம்போடியல். சிம்போடியல் பிரான்ச்சிங்ல தான் நமக்கு ஃப்ளாரிங்ஸ் வரும். ஸோ அதாவது இது என்ன சேம் அபிக்கல் டாமினன்ஸ் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து அபிக்கல் டாமினன்ஸை ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? பிஞ்ச் பண்ணுவோம். டாப் க்ரோயிங் போர்ஷனை ஆர் டெர்மினல் க்ரோயிங் பாயிண்ட் பிஞ்ச் பண்ணுவோம். அதனால நமக்கு டெர்மினல் க்ரோத் ஸ்டாப் ஆகிட்டு லேட்ரல் க்ரோத்ஸ் வரும். அந்த லேட்ரல் பிரான்ச் அது வந்து சிம்போடியல் பிரான்ச்சிங்காக இருக்கும். அதனால நமக்கு ஃப்ளார்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி போல் நிறையா இருக்கும். ஓகே. இது வந்து அபிக்கல் டாமினன்ஸை ப்ரிவென்ட் பண்ணிட்டு லேட்ரல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. இது எப்படின்னா அந்த பிளான்ட் வந்து ஒரு 1 to 1.2 meters ஹைட், அதாவது ஒரு 90 days ஆஃப்டர் சோயிங். 90 days ஆஃப்டர் சோயிங்கில் நமக்கு வந்து 3 months ஆஃப்டர் சோயிங் நமக்கு வந்து இது கிடைக்கும். ஓகே. அடுத்து வாட் இஸ் தட் இஸ் கால்ட் அஸ் கின்னிங். கின்னிங்னா என்னன்னா ஃபைபர் செப்பரேஷன் ஆஃப் ஃபைபர் ஃப்ரம் சீட் காட்டன். சீட்ல இருந்து ஃபைபரை ரிமூவ் பண்ணுறது. ஸோ சீட் காட்டன்னா ரா காட்டன், அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண உடனே உள்ள சீட்ஸும் இருக்கும் ஃபைபரும் இருக்கும். இதை வந்து கின்னிங் மிஷினில் போடுவாங்க. அது வந்து ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட்டிங் சாஸ் அண்ட் ரோலர்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா ஃபைபரை சீட்ல இருந்து பிரிச்சிடும். ஸோ த கின்னிங் பர்சன்டேஜ் அதாவது லிண்ட் பர்சன்டேஜ் வந்து weight of the fiber divided by weight of the seed cotton into 100. இது வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு சின்ன ஃபார்முலா தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இப்போ வந்து இதோட கின்னிங் பர்சன்டேஜ் 33% அப்படின்னா 100 kg ஆஃப் சீட் காட்டனுக்கு, அதாவது பியூர் ரா காட்டன் 100 kg ஆஃப் ரா காட்டன் ஹார்வெஸ்டட் காட்டனுக்கு
33 kg பியூர் ஃபைபர் கிடைக்கும். 67 kg காட்டன் சீடு கிடைக்கும். அந்த சீடு வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு போயிடும். அதுக்கு அந்த 33 kg அந்த தான் வந்து 33% கின்னிங் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேஷியோ தான் நமக்கு குவாலிட்டி இல்லை வெரைட்டியோட கேரக்டரிஸ்டிக்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா நமக்கு அதிகமான ஃபைபர் பர் கேஜி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால நமக்கு என்ன கமர்ஷியல் வேல்யூ அதில் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ கின்னிங் பெர்சன்டேஜ்னா என்னன்னா தட் இஸ் வாட் டு சே, அதாவது ஒரு கேஜி ரா, அதாவது ஒரு கேஜி சீட் காட்டனுக்கு நமக்கு எவ்வளோ கேஜி ஃபைபர் கிடைக்குது அவ்வளோதான் அர்த்தம். ஓகே, தட் இஸ். நெக்ஸ்ட் இஸ் வீட் மேனேஜ்மெண்ட். வீட் மேனேஜ்மெண்ட் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் வீடு வந்து ட்ரையாந்திமா, எக்கினோக்ளோவா. அண்ட் ட்ரையாந்திமா இஸ் a broadleaf succulent weed. எக்கினோக்ளோவா ஒரு கிராசி வீட். திஸ் ஏரியா ஜென்ரலாக வந்து பெனின்சுலர் இந்தியாவில் இருக்க வீட் தான் காட்டன் ஃபீல்டில். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 45 டேஸில் தான் மோஸ்ட் டேமேஜிங்காக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 45 டேஸ் தான் கிரிட்டிக்கல் வீட் ஃப்ரீ பீரியட். இந்த பீரியடுக்கு நமக்கு காட்டனில் என்ன இருக்கக்கூடாது, வீட்ஸே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு வீட் ஃப்ரீ பீரியட் இருக்கும், கிரிட்டிக்கல் வீட் ஃப்ரீ பீரியட். ஸோ அந்த பீரியடில் வீட்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ காட்டனுக்கு அது வந்து 45 டேஸ். ஒருவேளை இந்த பீரியடில் நமக்கு வீட்ஸ் வந்துச்சுன்னா ஈல்ட் வந்து நியர்லி 60% நமக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 45 டேஸில் நமக்கு வீடு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதுக்கு ப்ரீ எமர்ஜென்ஸ் அண்ட் போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஸ்ப்ரேன்னு பார்த்தா டயூரான் 0.5 kg per hectare. இது வந்து ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் இன்ஹிபிட்டிங் ஹெர்பிசைட், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸை இது பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த காட்டன் வந்து இந்த வீட் ஐ மீன் இந்த டயூரானுக்கு 0.5 kg இந்த கான்சன்ட்ரேஷனில் லெஸ் சென்சிட்டிவ் தான். ஸோ வீட் ஸ்கில் ஆகிடும், காட்டனுக்கு எந்த டேமேஜும் இருக்காது. ப்ரீ எமர்ஜென்ஸ் அதாவது பிஃபோர் வீட் எமர்ஜென்ஸ் இதை நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து காட்டனுக்கு வந்து கிளைஃபோசேட் அண்ட் 2,4-டிக்கு ஹைலி சென்சிட்டிவ். ஸோ அதனால இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது அப்படி ஆச்சுன்னா யூஸ் பண்ணோன்னா எபினாஸ்டி, தட் இஸ் டவுன்வர்ட் கர்லிங் ஆஃப் லீவ்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ சாரி, தென் போல்ஸ் வந்து மால்ஃபார்ம் ஆகும். சிவியர் கேசஸில் நமக்கு கிராப் ஃபெயிலியர் கூட இருக்கலாம். ஸோ the gene which is resistant to 2,4-D வந்து ஜீன் TFDA. ஓகே, இது வந்து ஒரு ஜீன். இந்த ஜீனை அவங்க இன்சர்ட் பண்ணி, இது வந்து பாக்டீரியாவில் இருக்குது ஓகேவா, அந்த பாக்டீரியாவிலேருந்து இந்த ஜீனை எடுத்து காட்டனில் இன்சர்ட் பண்ணி 2,4-Dக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா இந்த ஜீன் இஸ் கேபபிள் ஆஃப் டீக்ரேடிங் 2,4-D. அது பாக்டீரியாவிலேருந்து டிரைவ் பண்ணி நம்ம காட்டனுக்குள்ளே போட்டு டேமேஜ் வந்து இது பண்ணியிருக்கோம். அது பிடி காட்டன் மாதிரி இது ஒரு டிரான்ஸ்ஜெனிக் கிராப் தான் காட்டனில். ஓகே, இது ஒரு ஜெனடிக் எவால்வ்மெண்ட் மாதிரி நம்ம ஃபார்மிங் இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அந்த ஜீன் வந்து பாக்டீரியாவிலேருந்து எடுத்திருக்காங்க, TFDA. இட் வில் டீக்ரேட் 2,4-D. அதனால நமக்கு 2,4-D ரெசிஸ்டன்ட் காட்டன் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ டிசீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாக்டீரியல் பிளைட், Xanthomonas malvacearum. ஸோ ஜென்ரலாக பிளைட் பாக்டீரியல் பிளைட் Xanthomonas, malvaceae ஃபேமிலி, ஸோ malvacearum. ஸோ மோஸ்ட் சீரியஸ் டிசீஸ் இதில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதாவது Xanthomonas malvacearum இஸ் ஜென்ரலி அ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. அது என்ன பண்ணுன்னா ஸ்டொமேட்டா இல்லை அந்த காட்டன் பிளான்ட்டோட ஸ்டொமேட்டா இல்லை சாரி, காட்டன் பிளான்ட்ல ஏற்கனவே ஏதாவது காயம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டொமேட்டாலேயோ இல்லை அந்த ஓப்பன் கட்லேயோ உள்ளே பூந்துரும், இன்ஃபெக்ட் பண்ணி. அது வந்து 4 இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லீஃப்ல, அதாவது ஆங்குலர் லீஃப் ஸ்பாட். அது வாட்டர் சோப் டிலீஷன், வாட்டர் அதாவது லீஃபோட வெயின்ஸில் பவுண்ட் ஆகி வாட்டர் சோப் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஆங்குலர் அதாவது ஷேப் ஆங்குலரில் இருக்கும், தட் இஸ் ஆங்குலர் லீஃப் ஸ்பாட். ஓகே, அடுத்து வந்து ஸ்டெம்ல. ஸோ ஸ்டெம்மில் வந்து டார்க் பிளாக் அண்ட் ஸ்ட்ரீக்ஸ், அதாவது கோடு போட்ட மாதிரி ஸ்டெம்மில் ரொம்ப பிளாக்காக இருக்கும், அதுக்கு பேர் பிளாக் ஆர்ம், அது ஸ்டெம்மில். அடுத்து போல், அதாவது ஃப்ரூட்டில் போல் வந்து அழுகிடும், ஃபைபர் உள்ளே இருக்க ஃபைபரும் டெஸ்ட்ராய் ஆகிடும், தட் இஸ் போல் ராட். ஓகே, அடுத்து வந்து சீட்லிங், அதாவது புதுசாக வர சீட்லிங் பில்ட் ஆகி மர்கே ஆகிடும், டைஸ். ஸோ தட் இஸ் சீட்லிங் பிளைட். ஸோ டோட்டலாக 4 ஸ்டேஜ் இருக்குது: ஆங்குலர் லீஃப் ஸ்பாட், பிளாக் ஆர்ம், போல் ராட் அண்ட் சீட்லிங் பிளைட். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க ஐ மீன் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் இது. ஸோ நீங்கள் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ நீங்கள் ஆங்குலர் ஷேப் ஆஃப் லீஃப் ஸ்பாட் தான் வந்து க்ளூ பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏன்னா இது வந்து வெயின்ஸில் இதாக இருக்கும், பாக்டீரியாவனால வெயின்ஸை கிராஸ் பண்ண முடியாது, அதனால அது வெயினோட ஓரமாக தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஓகே, தட் ஆங்குலர் லீஷன். அதனால அது வந்து எப்படி சொல்ல,
அந்த பேத்தோஜனுக்குனே யூனிக்கான கேரக்டர் அந்த ஆங்குலர் லீஷன்ங்கிறது. ஓகே, ஸோ அதனால பாக்டீரியல் பிளைட்டை இதை வந்து வச்சு டயக்னோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் அதோட ஃபிசியோலாஜிக்கல் டிசார்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து திரக் ஆர் பேட் பால் ஓப்பனிங் ஆர் ப்ரீமெச்சூர் டிஃபெக்டிவ் ஓப்பனிங் ஆஃப் பால்ஸ். அதாவது நம்ம ஏர்லி சோப்போ இல்லை வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால ஆல்கலைன் இல்லை லைட் சாண்டி சாயில்னால என்ன ஆகும்னா ப்ரீமெச்சூர்டாகவே அந்த போல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இம்ப்ராப்பராக ப்ரீமெச்சூராக ஓப்பன் ஆகிடும். ஸோ அது வந்து கமர்ஷியலாக வேஸ்ட், அதனால எந்த யூஸும் இல்லை. ஓகே, அதனால இது வந்து ஒரு எப்படி சொல்ல தட் இஸ் டியூ, அது வந்து காட்டன் எப்படி சொல்ல ஒரு வேஸ்ட், இதனால நமக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ ஒர்த்லெஸ் ப்ராடக்ட் தான் கிடைக்க போகுது. ஓகே, அது வந்து திரக் பேட் போல் ஓப்பனிங் ஆர் டிஃபெக்டிவ் ஓப்பனிங் ஆஃப் பால்ஸ். அடுத்து வந்து லிட்டில் லீஃப் இன் காட்டன். இது வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சினால. ஸோ ஜிங்க் டெஃபிஷியன்சினா என்ன? ஜிங்க் எதுக்கு? ஆக்சினோட சின்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிகார்சர் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு growth ஹார்மோன். ஸோ வித்தவுட் அடிக்குவேட் ஜிங்க் என்ன ஆக்சின் லெவல் ட்ராப் ஆகும். ஸோ இன்டர்நோட்ஸ் எலாங்கேட் ஆகாது, லீவ்ஸ் வந்து குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். அதுதான் லிட்டில் லீஃப் சிம்டம். ஓகே, ஸோ நமக்கு வந்து க்ரோயிங் பாயிண்ட் வந்து ஒரு ரொசெட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதாவது ரொசெட்னா எலாங்கேட் ஆகாது, லீவ்ஸ் வந்து பஞ்ச் மாதிரி ஒரு ரோஸ் மாதிரி ரொசெட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால இது எப்படி சொல்ல மோஸ்ட் காமன் இன் ஆல்கலைன் அண்ட் கால்கேரியஸ் சாயில். ஸோ அதாவது அதிகமாக பிஹெச் இருக்கப்போ ஜிங்கோட அவைலபிலிட்டி நமக்கு குறைஞ்சிருது. அண்ட் காட்டன் இன் இந்தியாவில் ஜென்ரலாகவே நம்ம ஆல்கலைன் பிளாக் சாயில்ஸில் க்ரோ பண்ணுறதுனால இது மோஸ்ட் காமனான டிசார்டராக இருக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷன் வந்து வழக்கம் போல் 0.5% ஜிங்க் சல்ஃபேட் ஸ்ப்ரே. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிரிங்கிள் லீஃப். கிரிங்கிள் லீஃப் ஆஃப் காட்டன் இது வந்து மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டினால. ஸோ லிட்டில் லீஃப் வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சி, கிரிங்கிள் லீஃப் வந்து மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டினால இது வந்து ஒரு ஆப்போசிட் ப்ராப்ளம் மாதிரி. ஸோ என்னன்னா மேங்கனீஸ் டாக்ஸிட்டி அசிடிக் சாயிலில் நடக்கும். ஸோ எக்ஸஸ் எம்என் உள்ளே போகிறப்போ என்ன ஆகும்னா கால்சியம் அண்ட் அயன் மெட்டபாலிசமை இன்டர்ஃபியர் பண்ணி பிளாக் பண்ணிடும். அதனால என்ன நடக்கும்? இர்ரெகுலரான செல் டிவிஷன், இன்டர்வினல் குளோரோசிஸ், அதனால கிரிங்க்லிங் அண்ட் டிசார்ஷன் ஆஃப் லீஃப். இதோட கரெக்ஷன் என்னன்னா சாயிலோட பிஹெச்சை கரெக்ட் பண்ணுறது, லைம் அப்ளிகை பண்ணி சாயிலை நியூட்ரலைஸ் பண்ணி எம்எனோட சாலிபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணி அதோட அப்டேக்கை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் அதோட கரெக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் அதோட இன்செக்ட் பெஸ்ட். ஸோ சக்கிங் பெஸ்ட் ஜெசிட்ஸ், ஒயிட் ஃப்ளை, ஏஃபிட்ஸ், த்ரிப்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மேஜர் பெஸ்ட் அக்கார்டிங் டு இங்கே பிடி காட்டனில். ஸோ இது என்னென்னா இது வந்து எப்படி சொல்ல கான்சிக்வன்ஸ் ஆஃப் பிடி காட்டன்னு சொல்லலாம். ஸோ பிஃபோர் பிடி காட்டன் நம்ம நிறைய ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைட்ஸ் போல்வாம்க்கு இது பண்ணோம். இதனால என்ன ஆச்சு? நேச்சுரல் எனிமீஸுமே வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ அந்த சக்கிங் பெஸ்ட்டோட நேச்சுரல் எனிமீஸுமே அழிஞ்சு போச்சு. அதனால சக்கிங் பெஸ்ட் பாப்புலேஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதாவது எப்படி சொல்லதுன்னா அதாவது இப்போ அந்த பிடி காட்டன் வந்ததுக்கப்புறம் நம்ம போல்வாம் ஸ்ப்ரே பண்ணுறதில்ல. ஸோ நேச்சுரல் எனிமீஸ் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனால் ஃபார்மர்ஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட் பெஸ்டிசைட் அப்ளிகேஷன். அதனால சக்கிங் பெஸ்ட் பாப்புலேஷனும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணுறது இல்லையா பிடி காட்டன் வந்ததுனால. அதனால நிறைய பெஸ்ட் அது இல்லாமல் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மேஜர் பெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு ஈக்கலாஜிக்கல் ரீசர்ஜன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெஸ்ட் ப்ராப்ளமை முடிச்சு ஃபுல்லாக அழிக்கிறப்போ இன்னொரு பெஸ்ட் வந்து தலைவிரிச்சு ஆடுற மாதிரி புதுசாக எங்கடா முளைச்சிருந்து வந்தீங்கன்ற மாதிரி புதுசாக வரும். ஸோ புது பெஸ்ட் வந்து ரஷ் ஆகி அந்த பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு நீ போயிட்டியா இப்போ தொல்லை பண்ணுறதுக்கு நான் வரேன்டா அப்படின்னு மாதிரி புதுசாக வந்துடும். ஓகே, ஸோ பிடி காட்டன் வந்து போல்வாம்க்கு ரெசிஸ்டன்ஸ், ஆனால் சக்கிங் பெஸ்ட்டுக்கு இருக்கா? கிடையாது. ஸோ அதனால இது வந்து பிடி காட்டன்னால நமக்கு இந்த சக்கிங் பெஸ்ட்டோட தொல்லை வந்து அதிகமாயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் போல்வாம் காம்ப்ளெக்ஸ். இதுதான் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ், அது முன்னாடியே பார்த்தோம். அதுக்கு தான் வந்து நம்ம பிடி காட்டன் எடுத்துகிட்டே வந்தோம். அடுத்து ஸ்பாட்டட் போல்வாம் சீரியன்ஸ் இன்சுலானா. ஸோ இது வந்து என்னென்னா நமக்கு டெர்மினல் ஷூட்ஸ், அதாவது டியூரிங் ப்ரீ ஃப்ளாரிங் டெர்மினல் ஷூட்ஸை போய் அட்டாக் பண்ணிடும். இதுவுமே ஒரு போல்வாம் காம்ப்ளெக்ஸில் ஒரு பார்ட். ஓகேவா? இது வந்து இன்டர்னல் ஷூட், அதாவது யங் காட்டன் பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஷூட்டுக்கு உள்ளே போகி சாப்பிட்டு அதாவது சென்டர் க்ரோ பண்ணுற பாயிண்ட் சாப்பிட்ருமா, அதனால டெட் ஹார்ட் சிம்டம் இருக்குது. லைக் நம்ம சுகர் கேன் ஷூட் போரர் பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் கிளாஸஸில், அந்த மாதிரி. ஸோ டியூரிங் ப்ரீ ஃப்ளாரிங் என்ன பண்ணுது? டெர்மினல் ஷூட்ஸை டிஸ்டர்ப் பண்ணி சிம்போடியல் பிரான்ச் ஃபார்மேஷனை டிஸ்டர்ப் பண்ணிடுது. ஸோ ஈல்டு வந்து அப்ரப்டாக கம்மியாயிடும். ஓகே, ஸோ இந்த போல்வாம் காம்ப்ளெக்ஸ். அடுத்து வந்து அதில் இருக்க இன்னொரு வார்ம் தான் பிங்க் போல்வாம், அது பெக்டினோஃபோரா காசிபீலியா.
ஸோ இது வந்து மெச்சூர் காட்டன் போல்ஸ். நீ வந்து பூ பூக்கறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோ, நான் வந்து மெச்சூர் ஆன ஃப்ரூட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லி இது வந்துருச்சு. ஸோ பிங்க் போல்வாம், பெக்டினோஃபோரா காசிப்பிலா, இது வந்து மெச்சூர் காட்டன் பால். ஸோ ஸ்பாட்டட் போல்வாம் மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் இல்லை, லேட் ஸ்டேஜ், அதாவது மெச்சூர் போல் ஸ்டேஜில் தான், அதாவது கண்டிப்பா பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுங்கிற மாதிரி மெச்சூர்டு காட்டன் பால்ஸ்ல போய் அட்டாக் பண்ணும். ஸோ அங்கேயே லே எக்ஸ் அண்ட் உள்ளேயே லார்வா வரும். அது டெவலப்பிங் சீட்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ்ல ஃபீட் பண்ணி, ஸோ இந்த இன்ஃபெஸ்டட் பால்ஸ் என்ன ஆகும்னா டிஸ்கலர் ஆகி மால்ஃபார்ம் ஆகி ஃபைபர் குவாலிட்டி இருக்காது. கேட்டர்பில்லர் வந்து பிங்க் கலருங்கிறதுனால இதுக்கு பேரு பிங்க் போல்வாம். ஓகேவா? இது வந்து காட்டன்லயே அந்த சீட்ஸ் வந்து காட்டன்ல இருக்கிறதுனால நமக்கு ஸ்டோரேஜ்லயுமே அது வந்து இருக்கும். ஓவர் வின்டர் ஆகி அடுத்து கேரி ஓவர் இன்ஃபெஸ்டேஷன் அடுத்த ஃபீல்டுக்கு போறப்போ அங்கேயுமே இது கேரி அவுட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதனால தான் சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சீட் சோப் பண்ணணும். ஓகே. அண்ட் இந்த நம்ம பிடி காட்டன்ல கிரைவன் ஏசி ஜீன் இருக்குல்ல, இது வந்து ஹைலி எஃபெக்டிவ் அகெயின்ஸ்ட் போல்வார்ம்ஸ். ஸோ அதனால தான் பிடி காட்டனோட ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப நொட்டோரியஸான டிசீஸ். ஸோ பிடி காட்டன் வர்றப்போ இது ஈஸியாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அடுத்து அமெரிக்கன் போல்வோம். நமக்கு தெரிஞ்ச ஆளு தான்ப்பா, ஹெலிகோ வர்பா ஆர்மிஜரா, எங்கே போனாலும் சார் இல்லாமல் இருக்கிறது இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுது, ஸ்கொயர்ஸ் அதாவது ஃப்ளவர் பட்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடும், எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். ஸ்கொயர்ஸ், போல், ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிடுது. இது என்னது மோஸ்ட் பாலிஃபேகஸ். ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த செடி எந்த கல்டிவேட்டட் கிராப் இருந்தாலும் இது இருக்கும். மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ காட்டன், சிக்பி, டொமேட்டோ, மேஸ், என்ன கிராப் தான் இல்லை, எல்லா கிராப்லையும் இருக்கும். ஸோ ஆன் காட்டனில் எல்லா ஸ்டேஜஸ் ஸ்கொயர், ஃப்ளவர்ஸ் அண்ட் போல்ஸ் மூணுலையுமே எஃபெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் அந்த பிடி பீமே இது ஹைலி எஃபெக்டிவ். ஸோ 3 இருக்கு. என்னென்ன? ஸ்பாட்டட் போல்வாம், தட் இஸ் சீரியஸ் இன்சுலானா. நெக்ஸ்ட் பிங்க் போல்வாம், பெக்டினோஃபோரா காசிபீலியா. அமெரிக்கன் போல்வாம் விச் இஸ் ஹெலிகோவர்பா ஆர்மிஜரா. இது மூணுமே பால்வாம் காம்ப்ளெக்ஸ் விச் இஸ் ஹைலி நோட்டோரியஸ் இன் காட்டன். அதை அடக்கிறதுக்கு தான் பிடி காட்டன் வந்திருக்கு. ஆனால் சக்கிங் பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் வரல, புதுசாக வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அடுத்து பிடி காட்டன், இதோட ஃபுல் ஸ்டோரி. ஸோ இப்போ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு 95% ஆஃப் இந்தியன் காட்டனே வந்து பிடி காட்டன் தான் இந்தியாவில் க்ரோ பண்ணுறது அக்கார்டிங் 2024 to 25. நீங்கள் பெஸ்லஸ் துரிஞ்சியன்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு பயோடெக்னாலஜிக்கல் மெத்தடில் நம்ம பிடிங்கிறது என்னன்னா பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அது வந்து ஒரு சாயில் பாக்டீரியா. ஓகே. அந்த சாயில் பாக்டீரியாவில் நமக்கு ஒரு ஜீன் இருக்கு. அந்த ஜீன் ஓகே, அது அது நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவேன். சாயில் பாக்டீரியம் அது வந்து தட் ப்ரொடியூசஸ் அ கிறிஸ்டல் ப்ரோட்டீன், அதாவது கிறிஸ்டல் KRYSTAL, அதனால அதுக்கு பேர் கிரை ப்ரோட்டீன்ஸ்னு பேர் வச்சாங்க. இந்த கிரை ப்ரோட்டீன்ஸ் வந்து இன்செக்ட் லார்வே, அதாவது லெபிடாப்டிரா இன்செக்ட் லார்வே இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஹைலி டாக்ஸிக். இந்த பாக்டீரியம் அதை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வந்து இந்த பிடி ஸ்ப்ரேவை நம்ம மேனுவலாக பண்ணோம். இப்போ ஜிஎம்ஓ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜீனை வந்து ஐசோலேட் பண்ணி, அதாவது பிடியில் பெசிலஸ் துரிஞ்சியன்ஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து காட்டன் பிளான்ட் டிஎன்ஏல இன்சர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா எவ்ரி செல் ஆஃப் த காட்டன் பிளான்ட் அந்த பிடி கிரைடாக்சினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இப்போ அந்த இன்செக்ட் அதை சாப்பிடும்போது அதுக்கு இன்செக்ட்க்கு டேமேஜ் இருக்குது. ஸோ பிளான்ட்டே வந்து ஒரு பெஸ்டிசைட் டெலிவரி சிஸ்டம், எனக்கு யார் உதவியும் தேவையில்லடா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு பெஸ்டிசைட் டெலிவரி சிஸ்டமை கொண்டு வந்துருச்சு. ஸோ வேணா போல்வாம் கேட்டர்பில்லர் வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்றப்போ அந்த டாக்ஸின் அதை இன்ஜெக்ட் பண்ணி அது இறந்துரும். ஓகே. ஸோ பெசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அதான் வந்து ஒரு சாயில் பாக்டீரியம். இட் வில் அந்த அந்த கிரை ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பால்வாமோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை போய் அஃபெக்ட் பண்ணிடும். அதனால இது இட் இஸ் லீத்தல் டு த லார்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிடி காட்டன் வந்து 1995ல வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு 1996ல வந்து இது போயிடுச்சு. ஓகே. ஸோ யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி பிடி காட்டனை கமர்ஷியலாக வந்து பிளான்ட் பண்ணதுக்கு. இந்தியா வந்து அதுக்கு ஒரு 6 வருஷம் 2022ல தான் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஆஃப்டர் எக்ஸ்டென்சிவ் பயோசேஃப்டி டெஸ்டிங், எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ரி எல்லா சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு 6 இயர்ஸ் கழிச்சு இந்தியாவில் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஓகே. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இது வந்து இப்போ பிடி ஓகே காட்டன் நம்ம சாப்பிட்றது இல்லை, பிடி பிரிஞ்சால் இருக்குது, இந்த மாதிரி நிறையா எடிபிள் கிராப்ஸில் நமக்கு பிடி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அது அப்போது சாப்பிட்டா ஹியூமன்ஸ்க்குமே அது டாக்ஸினா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க.
ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ போல்வாம் வந்து பிடிஎஸ் ஐ மீன் பிடி டிஷ்யூவை சாப்பிட்றப்போ அது வந்து அந்த கிரை புரோட்டீன் கிறிஸ்டல்ஸை இன்ஜெக்ட் பண்ணிடும். ஓகே, கேட்டர்பில்லர்ல ஜென்ரலா ஆல்கலைன் கட். ஓகே, ஆல்கலைன் கட் அதோட பிஹெச் வந்து 9 to 10 இருக்கும். அது இந்த கிறிஸ்டல் டிசால்வ் பண்ணி அது வந்து போய் அந்த கட் எபித்தீலியம்ல ஒரு ஸ்பெசிபிக் ரிசப்டார்ஸ் இருக்கும். நமக்குமே ரிசப்டார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த சிக்னல் போனாதான் நம்ம பிரெயின் அதை படிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஒரு ரிசப்டார்ஸ் இருக்கு. அது அந்த கிரை புரோட்டீன் போய் அந்த ரிசப்டார்ஸ்ல அட்டாச் ஆகி இது என்ன பண்ணும்னா அந்த லைனிங்ல வந்து போய் ஹோல் கிரியேட் பண்ணிடும். ஓகே, கட் சேம்பர்ஸ்ல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த கட்ல ஹோல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லைனிங் கொலாப்ஸ் ஆகி டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஐ மீன் அது ரொம்ப ஸ்டார்வ் ஆகி இறந்துரும் 2 to 3 daysல. ஆனா இது எப்போ ஒர்க் ஆகுது? ஆல்கலின் பிஹெச்ல தான் ஒர்க் ஆகுது. ஆனா ஹியூமன்ஸ்க்கு வந்து அசிடிக் பிஹெச், ஸ்டொமக்ல வந்து வி ஹேவ் HCl அசிடிக் பிஹெச், நமக்கு pH 2. அதனால அந்த புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆகி டைஜஸ்ட் ஆயிடும். கிரை புரோட்டீன் வந்து ஆக்டே ஆகாது. அது மட்டும் இல்லாம அந்த ரிசப்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இன்செக்ட்ல இருக்க அந்த ரிசப்டார்ஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு கிடையாது. அதனால இது ஹியூமன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. இட் இஸ் சேஃப் ஃபார் ஹியூமன்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ் ஆர் இன்செக்ட்ஸ், அதாவது பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் லைக் பீஸ். அதனால இது ஒன்லி டு டேமேஜ் த லெபிடாப்டெரன் இன்செக்ட்ஸ். ஓகே, ஆனால் அதாவது பட் நம்ம சேஃப்டிங்கிறதுனால கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் டிமாண்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிடி காட்டன் அதை சொல்லிட்டேன் 1995 அப்ரூவ். ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஜெனிக் கிராப்னு எடுத்துக்கிட்டா பிடி காட்டன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அந்த கிரைவன் ஏசி ஜீன் ஃப்ரம் பெஸ்லஸ் துரிஜியன்சிஸ் தான் நம்ம கமர்ஷியலாக க்ரோ பண்ணிட்டு இருக்கோம் இன் இந்தியா அண்ட் சைனா. ஸோ இது வந்து நம்ம எப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மார்ச் 2002ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கமர்ஷியல் கல்டிவேஷனுக்காக இந்தியாவில். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மஹிகோ. மஹிகோ மகாராஷ்டிரா ஹைபிரிட் சீட்ஸ் கோ அண்ட் கொலாபரேட்டட் வித் மான்சான்டோ. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிடி வெரைட்டி போல்கார்ட் 1 யூசிங் கிரை 1 ஏசிஜி அவங்கள கொலாபரேட் பண்ணாங்க. மஹிகோ வந்து ஒரு இந்தியன் கம்பெனி. மொன்சாண்டோ வந்து இப்போ அதுக்கு பேர்னு பேர் மாத்திட்டாங்க, அது யூஎஸ் கம்பெனி. ஸோ அவங்க வந்து அதுதான் இந்த பிடி டெக்னாலஜியை ஓன் பண்றாங்க, பேட்டன் பண்ணி ஓன் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் பிடி காட்டனை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த வெரைட்டி பேரு போல்கார்ட். ஓகே, அதோட மொன்சாண்டோவோட பிராண்ட் நேம் ஃபார் த பிடி காட்டன் டெக்னாலஜி. ஸோ மஹிகோ மொன்சாண்டோ வந்து பார்ட்னர்ஷிப் யூஸ் பண்ணி அண்ட் நிறைய ஃபீஸுங்கிறதுனால, நிறைய டெக்னாலஜி ஃபீஸ்ங்கிறதுனால நிறைய டிபேட்ஸ் வந்து அது வந்து ஒரு ஒரு மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பட் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மஹிகோ கொலாபரேட் மொன்சாண்டோ ஃபார் டு கிவ் பிடி வெரைட்டி போல்கார்ட் 1 யூசிங் கிரை 1 ஏசிஜி. ஓகே, ரீசெண்டாக 2006ல் அதாவது போல்கார்ட் 2 எடுத்துட்டு வந்தாங்க விச் கேரிஸ் கிரை 1 ஏசி ஜீன் அண்ட் கிரை 2 ஏபி ஜீன் ஆல்சோ. இது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் பிடி காட்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஏன்னா சிங்கிள் ஜீன் பிடி காட்டனா எப்படி சொல்ல, ஸோ ஒரு சிங்கிள் ப்ரோட்டீன் இன்செக்ட்ஸ் எப்படி சொல்ல, அந்த சிங்கிள் ப்ரோட்டீன்னால ஈஸியாக அதனால ரெசிஸ்டன்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதனால 2 டிஃப்ரெண்ட் கிரை ப்ரோட்டீன்ஸை உள்ள விட்டு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். இப்போ வந்து ஒருவேளை அந்த கேட்டர்பில்லர் கிரை 1 ஏசிக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாலுமே கிரை 2 ஏபினால அதனால ஸ்டில் இட் கேன் பி கில்ட். அதனால 2 ப்ரோட்டீனுமே யூஸ் பண்ணாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, ஸோ டியூவல் ஜீன் ப்ரொடக்ஷன், ஸோ மோர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் மோர் டியூரபிள் ரெசிஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆன்டிபயோட்டிக்ஸ் மாதிரி. ஸோ இதனால 50% ரிடக்ஷன் இன் இன்செக்டிசைட்ஸ் அப்ளிகேஷன் இன் பிடி காட்டன். ஓகே, ஸோ இதனால நமக்கு என்னென்ன ஃபார்மல் ஹெல்த், என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ், நேச்சுரல் எனிமீஸ் எல்லாத்தையுமே நம்ம பெனிஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரெஃப்யூஜியா ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது என்னன்னா, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக்லி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மாடர்ன் அக்ரிகல்ச்சரில். ஸோ என்னன்னா, இப்போ வந்து 100% ஆஃப் த இது பிடியாக இருந்துச்சுன்னா அதாவது த ஒன்லி போல்வாம் தட் சர்வைவ், அதாவது அந்த 100% பிடியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரேராக ஒரு போல்வாம் ஏதாவது ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அது சர்வைவ் ஆகும். தீஸ் ரெசிஸ்டன்ட் சர்வைவர்ஸ் என்ன ஆகும், மற்றவங்களோட மேட் பண்ணி என்ன பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் வந்து ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகி வித்தின் ஃபியூ ஜென்ரேஷனில் பிடி ரெசிஸ்டன்ட் எல்லாமே பிடி ரெசிஸ்டன்ட் ஆகிடும். இட் வில் பி ஹைலி யூஸ்லெஸ். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜீனை இன்கார்பரேட் தேடி கண்டுபிடிச்சி இன்கார்பரேட் பண்ணதெல்லாம் வேஸ்ட். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெஃப்யூஜா டெக்னிக் யூஸ் பண்ணி 20% ஆஃப் த காட்டனை நான் பிடியாக போடுறாங்க. ஸோ அது என்ன பண்ணும்,
நான் பிடி வந்து சசப்டபிளா இருக்கும் போல்வார்ம்ஸ்க்கு. ஸோ எல்லா சசப்டபிள் போல்வார்ம்ஸும் அந்த ஒருவேளை இந்த சசப்டபிள் போல்வார்ம்ஸ் எல்லாம் ரேர் ரெசிஸ்டன்ட் ஒன்ஸோட வந்து மேட் ஆகும்போது நமக்கு கிடைக்க போறது எல்லாமே மோஸ்ட்லி சசப்டபிளா தான் இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் எல்லாமே நமக்கு ரெசசிவ் ஜீன்ஸ். ஓகே, ஸோ அதனால அதோட ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எல்லாமே டாமினன்ட். இப்போ அக்கார்டிங் டு மெண்டல்னு போனால் கண்டிப்பாக டாமினன்ட் ஜீனை தான் இது பண்ணும். ஸோ அதனால மோஸ்ட் சசப்டபிளாக தான் இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸை வந்து நம்மளால டைல்யூட் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் நம்மளால டைல்யூட் பண்ண முடியும். அதனால இந்த சிஸ்டமை எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது 100% இருந்துச்சுன்னா ஒருவேளை ஒரு போல்வார்ம் ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா அது மேட் பண்ணி இன்னும் ரெசிஸ்டன்டான போல்வார்ம்ஸை தான் அது கிரியேட் பண்ணும். ஸோ பிடி ரெசிஸ்டன்ட் வேஸ்டாக போயிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம 20% ஏரியாவில் நான் பிடி காட்டன் பண்ணுறப்போ சசப்டபிளும் நமக்கு நிறையா வரும். ஸோ சசப்டபிள் அண்ட் ரெசிஸ்டன்ட் மேட் பண்ணுறப்போ ஆஸ் ரெசிஸ்டன்ட் வந்து ரெசசிவ் ஜீனுங்கிறதுனால அடுத்த ஜென்ரேஷனில் நமக்கு சசப்டபிள் தான் வரும். ஸோ அதனால நம்ம அந்த ரெசிஸ்டன்ட் ஜீனை வந்து டைல்யூட் பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ட் ஜீன் ஆஃப் போல்வாமை வந்து நம்ம டைல்யூட் பண்ணிடலாம். அதனால இந்த ரெஃப்யூஜர் ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபைபர் லென்த் அண்ட் ஃபைபர் ஃபைனஸ் எல்லாமே அதோட ஜெனட்டிக் ட்ரேட். ஓகே, ஸோ ஒரிஜின் ஆஃப் காட்டன் வந்து இந்தியா, லிண்ட் பர்சன்ட் இன் காட்டன் வந்து 33%. அதாவது 33% ஆஃப் ரா காட்டன் வெயிட் அதுதான் பியோர் ஃபைபர். த ரெஸ்ட் இஸ் சீட்ஸ். ஓகேவா, அதுதான் ஆவரேஜ் கின்னிங் பர்சன்டேஜ் நம்ம படித்தோம் இல்லையா, அதோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் லிண்ட் பர்சன்ட் இன் காட்டன் வந்து 33%. ஃபைபர் மெச்சூரிட்டி வந்து ஏரலோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இது என்னன்னா அந்த காட்டன் ஃபைபர்ஸோட பிளக் இருக்கு இல்லையா, அதுல வந்து எவ்வளோ ஏர் பெர்மியபிள் ஆகுது, எவ்வளோ ஏர் உள்ள போகுது. இப்போ மெச்சூர்டு காட்டன் ஃபைபர்ஸா இருந்துச்சுன்னா செகண்டரி செல் வால் நல்ல வெல் டெவலப்டா இருக்கும். ஸோ அதனால ஏர் பாஸ் ஆகிறது கஷ்டம், திக் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். இம்மெச்சூர் ஃபைபர்ஸ்ல தின் வால்டா இருக்கும், ப்ரெஸ் பண்றப்ப ஈஸியா கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ மெச்சூர் ஃபைபர்ஸ் வந்து ஏர் ஃப்ளோவை ரெசிஸ்ட் பண்ணும். வேறஸ் அந்த 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 இந்த ஃபினாமினல் யூஸ் பண்ணி இந்த ஏரலோமீட்டர் வந்து மெச்சூரிட்டி ரேஷியோவை நமக்கு கொடுக்கும். ஓகே, அதான் ஃபைபர் மெச்சூரிட்டி மெஷர் பண்றது. அடுத்து ஃபைபர் திக்னஸ் பை நெப்பினஸ். நெப்ஸ்னா என்னன்னா அதாவது ஒரு குட்டி குட்டி ஃபைபர் நாட், நம்ம சிக்கு விழுந்திருக்குன்னு சொல்றோம்ல, அந்த சிக்கு அந்த ஃபைபர் நாட்டுக்கு பேரு தான் நெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹை நெப்பினஸ்னா நெப்ஸ் அதிகமா இருக்கு, ஃபைபர்ஸ் வந்து ஸ்பின்னிங்ல நமக்கு ப்ராப்ளம், அதாவது ஃபேப்ரிக் வந்து அன்ஈவனா வரும். ஸோ நெப்பினஸ் மெஷர்மெண்ட் வந்து எப்படின்னா ஃபைபர் ப்ராசஸிங் குவாலிட்டி, அதாவது அந்த ஃபைபரை எந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும்ன்ற குவாலிட்டியை நமக்கு இது பண்ணும். ஓகே, ஈவன் தோ ஃபைபர் லாங்கா இருக்கு, லாங்கா இருந்தாலும் அது நெப்பியா இருந்துச்சுன்னா, அதாவது சிக்கு அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளால அதை ஐ மீன் கிளாத் ஜென்ரேஷனுக்கு யான் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து ஸ்பின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ட் பை நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ். அதாவது கவுண்ட் இஸ் த யான் ஃபைனஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 840 யார்ட் லென்த் ஆஃப் யான் வெய் 1 பவுண்ட். அதாவது யார்டுங்கிறது ஒரு மெஷர்மெண்ட். ஓகேவா, அதில் 840 யார்ட் லென்த் வந்துச்சுன்னா அதோட வெயிட் வந்து நமக்கு 1 பவுண்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஹையர் கவுண்ட் வரப்போ நமக்கு யானோட குவாலிட்டி ரொம்ப ஃபைனராக இருக்கும். இப்போ அதாவது 40 கவுண்ட் யான் வந்து இஸ் ஃபைனர் தேன் 20 கவுண்ட் யான். அந்த கவுண்ட் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா ஃபைபர் லென்த், ஃபைபர் ஃபைனஸ் அண்ட் ஃபைபர் ஸ்ட்ரென்த் வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ லக்ஸுரி டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து 100 to 200 கவுண்ட்ஸ் இருக்கும், பார்படன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ரெகுலர் கிளாத்திங்கில் 20 to 40 கவுண்ட்ஸ் இருக்கும். இதுவே கோர்ஸ் கேன்வாஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ மீன் ரொம்ப அதாவது இந்த மேட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 10 to 15 ரொம்ப கோர்ஸாக வர வர ரொம்ப ரஃப்பாக இருக்கும். தட் இஸ் 10 to 15 கவுண்ட். அந்த கவுண்ட்னா என்னென்னா யான் ஃபைனஸ், அதாவது யான் அந்த அளவுக்கு அந்த யான் எவ்வளோ ஃபைனாக இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது. இப்போது அதாவது அதோட டெஃபினிஷன் என்ன, 840 யார்ட் லென்த் 1 பவுண்ட், அதுதான் ஒரு கவுண்ட். ஓகே, ஸோ ஹையர் கவுண்ட் ஹையர் ஃபைனர் த யான். ஸோ 40 கவுண்ட் யான் வந்து ரொம்ப ஃபைனராக இருக்கும் கம்பேர்ட் டு 20 கவுண்ட் யான். ஓகே, அதாவது அந்த அந்த கவுண்ட்டை எந்த பேசிஸில் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபைபர் லென்த், ஃபைபர் ஃபைனஸ் அண்ட் ஃபைபர் ஸ்ட்ரென்த் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 1 பேல் ஆஃப் காட்டன். அதாவது முன்னாடி இன்டர்நேஷ்னலாக காட்டனை வந்து பேல் அப்படின்ற மெஷர்மெண்ட், நம்ம கேஜி இருக்குல்ல அந்த மாதிரி பேல் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு தான் இது பண்ணாங்க. ஸோ த இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்தியன் பேல் 170 கேஜி ஆஃப் லிண்ட், அதாவது பியோர் ஃபைபர், இந்த அது யூஸ் பண்ணி இந்த ட்ரேடு எக்ஸ்சேஞ்ச் பர்பஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க.
அடுத்து ஆயில் கண்டென்ட் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற சீட்ஸை வந்து ஆயிலுக்கு யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆயில் கண்டென்ட் வந்து 14.5 to 25.6%. ஓகே, ஸோ ரிஃபைன் பண்ணிவிட்டு ஐ மீன் ரிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குக்கிங்க்கு. இல்லை அந்த ஆயில் கேக்கை வந்து அனிமல் ஃபீடாகவுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் toxic pigment or the phenol compound that is present in the cotton seed. Scientific name is Gossypium. So the toxic pigment Gossypol. இது வந்து ஒரு பாலிஃபினாலிக் காம்பவுண்ட். முக்கியமாக இந்த பவுல்ட்ரி, ஹியூமன்ஸ், பிக்ஸுக்கு எல்லாமே வந்து ரொம்ப டாக்ஸிக் தான். ஸோ காசஸ் லிவர், லங்ஸ் ஃபெயிலியர், ரீப்ரொடக்டிவ் டேமேஜ் எல்லாமே நடக்கும். பட் ரூமினன்ஸ் லைக் கேட்டில் அண்ட் பஃபலோ அசை போட்டு சாப்பிடுவோம் தெரியுமா, அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே இது டாலரேட்டட். ஏன்னா இதில் மல்டி சேம்பர் ஸ்டொமக், அவங்களுக்கு 4 ஸ்டொமக் சம்திங் 3 to 4 ஸ்டொமக்ஸ் இருக்குது. ஸோ மல்டி சேம்பர் ஸ்டொமக்குங்கிறதுனால இட் ஈஸிலி டீடாக்சிஃபைஸ். ஸோ அதனால ரா காட்டன் சீடை மீலாக நம்ம சிக்கனுக்கோ பிக்ஸுக்கோ நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ காசிபால் ஃப்ரீ காட்டன் வெரைட்டிஸை மட்டும்தான் அது கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் காட்டன் ஃபைபர் இஸ் அ elongation out or outgrowth of the epidermal cell of the seed coat. seed coat அதாவது ஈச் ஃபைபர் வந்து அது வந்து ஒரு சிங்கிள் செல் மாதிரி. இது எப்படின்னா சீட் கோட்டோட அவுட்டர் செல் லேயர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து டெவலப் ஆகிறது. ஸோ இன் 40 to 60 days ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படி நடக்கும். ஸோ ஒவ்வொரு எபிடர்மல் செல்ஸுமே கிட்டத்தட்ட அதில் ஒரிஜினல்லேருந்து 2500 டைம்ஸ் வந்து எலாங்கேட் ஆகும். ஓகே, அது எலாங்கேட் ஆகி செல்லுலோஸை வந்து செகண்டரி வாலாக உள்ள அதை வந்து பதிச்சுக்கும். ஓகே, செல்லுலோஸ் வந்து செகண்டரி வாலாக உள்ள படியும். ஸோ அதை தான் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான். திஸ் இஸ் அபவுட் காட்டன். ஸோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் போச்சு. ஸோ நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு கமர்ஷியலான ஒரு பிரேக் எடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானதை பற்றி பேசலாம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வி த அக்ரிமேட் அகாடமி மென்டர்ஸ் உங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம், ஏஃபோ அண்ட் பேங்கிங். இது ஃபார் பர்சனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். யாருக்கெல்லாம் வந்து எனக்கு தனி மென்டர்ஷிப் வேணும், நான் வந்து காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறேன், பட் ஆனால் காலேஜ் ஸ்கெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் டெய்லி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்கிற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே இது ரொம்ப சூட்டபிள். வி ஆர் ஹியர் டு கைட் யூ. உங்களுக்கு கண்டினியூஸாக மென்டர் பண்ணி உங்கள் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி டெய்லி உங்களை வந்து இதுலேயே டச் வச்சுருக்க மாதிரி நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஸோ யா, ஸோ கைண்ட்லி என்ரோல் பண்ணி இதுலேருந்து பெனிஃபிட் ஆகிக்கோங்க. Okay, we are here for you to support you. Yeah, so going on. Okay, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறமா நம்ம அடுத்த கிராப் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் 2 கிராப், ரெண்டுமே மைனர் கிராப், பட் ஆல்சோ ஃபைபர் கிராப். லைக் இல்லை ஃபைபர் கிராப் இல்லை, இது ஒன்று தான் ஃபைபர் கிராப். அடுத்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராப். ஸோ ஃபஸ்ட்டு ஜூட், கார்காரஸ் ஸ்பீஷிஸ். ஃபேமிலி என்ன, டில்லியேசியே. ஓகே, டில்லியேசியே. ஸோ இது வந்து கோல்டன் ஃபைபர்னு சொல்கிறாங்க, ஏன்னா அதோட கலர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைபர் ஃபைபர் கிராப் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் போத் ஏரியா. அதாவது இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் இன், எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அதாவது வேர்ல்டோட ஜூட்லேயே போத் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. இன் இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக இருக்குது போத் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன். இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து கார்கரஸ் ஓலியோடாரிஸ். இதை மெத் பேட் ஆர் டோசா அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் ட்ரெயின்ட் ஹைலேண்ட்ஸில் தான் வளரும். அடுத்து கொர்கோரஸ் கேப்சுலாரிஸ், இது வந்து ஒயிட் ஜூட் ஆர் டிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து கொர்காரின் அப்படின்ற கிளைகோசைடு இருக்கிறதுனால. ஸோ 70% ஆஃப் த டோட்டல் ஜூட் கல்டிவேஷனில் கேப்சுலாரிஸ் தான் இருக்குது. ஸோ வெயிட்னு பார்த்தா 1 பேல், அதாவது நம்ம பேல் சொல்லி பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து 1 பேல் ஆஃப் ஜூட் வந்து 180 kg அண்ட் சீட் ரேட் வந்து 6 to 8 kgs per hectare. ஓகே, ஸோ கோல்டன் ஃபைபர்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னா, அதோட கலர் ஒரு கோல்டன் ப்ரௌன் லஷ்ரஸான ஒரு சில்கி ஷைன் இருக்க கலர், அதனால அதுக்கு கோல்டன் ஃபைபர்னு பேர். எப்படி காட்டனுக்கு ஒயிட் கோல்டோ, இது வந்து கோல்டன் ஃபைபர் அப்படின்னு பேர். இது ஜென்ரலாக சாக்கு, கார்பெட், ரோப்பு, ட்வைன் இப்போ வந்து நிறையா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஜியோ டெக்ஸ்டைல்ஸ்லையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டெஸ்பைட் அதாவது என்ன காம்படிஷன் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இருந்தாலுமே ஜூட் வந்து அதோட பிளேஸ் அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து பயோடிகிரேடபிள், ஒரு என்விரான்மெண்டல் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால. ஓகே, அதனால் இது வந்து அசைக்க முடியாத மாதிரி நின்றுட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கேப்சுலாரிஸ் வந்து ஒரு டாமினண்ட்டான கமர்ஷியல் ஸ்பீஷிஸ் 70% ஆஃப் ஜூட் ஏரியா. ஏன்னா
இதுக்கு வாட்டர் லாகிங் டாலரன்ஸ் இருக்கு. ஸோ டாலரன்ஸ் வாட்டர் லாகிங். ஸோ லோ லைங் ஃப்ளட் ப்ரோன் ஏரியால இதனால வளர முடியும். அண்ட் ஆல்சோ டிட்டானா பெங்காலில பிட்டர்னு அர்த்தம். ஸோ தட் பிட்டர்னஸ் இஸ் டியூ டு த கிளைகோசைட் கொர்காரின். ஓகே. ஸோ கேப்சுலாரிஸோட ஃபைபர் வந்து மச் மோர் ரஃப், கோர்சரா இருக்கும். மச் மோர் ரஃப் தேன் ஆலிட்டாரஸ். ஆனா அதோட அடாப்டபிலிட்டி, அதாவது அடாப்டபிலிட்டி அதிகங்கிறதுனால இதை வந்து நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ வெயிட் வந்து வெயிட், அதாவது ஒன் பேல் ஜூட்டோட ஒன் பேல் 180, இதுவே காட்டனோட ஒன் பேல் 170. ஸோ கொஸ்டினை பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ ஜூட்டோட சீட் ரேட் வந்து 6 to 8 kg per hectare. ஸோ சீட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் லைட். அப்புறம் ஹை டென்சிட்டி வித் நேரோ ஸ்பேசிங்கில் க்ரோ பண்ணலாம். ஓகே. அண்ட் ஹார்வெஸ்டிங். ஸோ ஆப்டிமம் டைம் ஃபார் ஹார்வெஸ்டிங் வந்து 90 days ஆஃப்டர் சோயிங். ஆனால் 90 days ஆஃப்டர் சோயிங்கில் அந்த ஜூட் பிளான்ட் வந்து ஃபுல் ஃப்ளவரில் இருக்கும். ஸோ வெஜிடேட்டிவ் க்ரோத் மேக்ஸிமமில் இருக்கும். அப்போ என்ன, ஃபைபர் குவான்டிட்டியுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சீட் ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா பிளான்ட் வந்து ஸ்டில் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ சீட் செட் ஆயிருக்காது இல்லையா. ஸோ ஆனால் நமக்கு என்ன வேணும், ஃபைபர் தான் வேணும். ஸோ அந்த ஃபார்மருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒருவேளை ஃபார் குட் ஃபைபரும் வேணும் இல்லை ஈல்டும் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்மால் பாட் ஸ்டேஜ், அதாவது 135 to 140 days ஆஃப்டர் சோயிங், அதாவது பிளான்ட் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி சீட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கும், ஸ்மால் பார்ட்ஸ் வில் பி விசிபிள். அந்த ஸ்டேஜில் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதாவது கம்ப்ளீட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபைபர், இந்த ஸ்டெம் வந்து ஃபுல்லி டெவலப் ஆயிருக்கும், மேக்ஸிமம் ஃபைபர் ஈல்டும் இருக்கும். ஸோ 135 to 140 daysனா 90 days ஆஃப்டர் சோயிங்கை கம்பேர் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் கோர்ஸராக இருக்கும். ஸோ குட் ஃபைபர் ஈல்டும் கிடைக்கும், சம் சீட் செட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் சோயிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதனால கமர்ஷியல் ஃபார்மர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெட்டர் எக்கனாமிக் ரிசல்ட்டுக்காக இந்த இதுவே அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் ரிப்பனிங். இது வந்து சைனா அண்ட் தைவானில் ரொம்ப ப்ராக்டிசபிள், ஆனால் இந்தியாவில் பாப்புலர் கிடையாது. அது என்னன்னா ரா, அதாவது அந்த க்ரீன் பிளான்ட்ல இமீடியட்லி ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் அந்த பார்க்கை பீல் பண்ணுறது. ஸோ நார்மலாக ஜூட் ஸ்டாக்ஸ் வந்து எப்படி சொல்ல, என்டையர் ஸ்டெம் வந்து வாட்டரில் சம்மர்ஜ் பண்ணிடுவாங்க. ஓகே. ரெட்டட் ஹோல். அப்புறம் ரிப்பனிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்க்கை செப்பரேட் பண்ணுவாங்க. அந்த பார்க்கில் ஃபைபர் இருக்கும். அந்த உட்டி கோர்ல இருந்து அந்த பார்க்கை செப்பரேட் பண்ணுவாங்க. எப்போ, ஹார்வெஸ்ட் முடிச்ச உடனே, அதாவது ஹார்வெஸ்ட்டை முடிச்ச உடனே அண்ட் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட். ஆனால் ரெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது தண்ணியில் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ண உடனே அந்த பார்க்கை ரிமூவ் பண்ணிடுவாங்க உட்டி கோர்ல இருந்து. ஓகே. அப்புறம் அந்த பார்க்கில் இருக்க ரிப்பன்ஸ் எல்லாம் தனித்தனியாக தண்ணியில் முழுகடிச்சு, ஐ மீன் தண்ணியில் சம்மர்ஜ் பண்ணி எடுத்து ரெட் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா தின்னர் மெட்டீரியல், நம்ம பார்க்க ரிமூவ் பண்ணிடுறோம் இல்லையா, அதனால தின்னாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக ரெட் பண்ணிடலாம். ஓகே. அதான் ஈஸியாக தண்ணியில் வந்து அது இதாகிடும். ஸோ 8 to 15 daysலேயே நம்ம இது பண்ணிடலாம். இது ஒருவேளை ஹோல் ஸ்டாக்காக போட்டோம்னா நமக்கு 15 to 30 days ஆகும். பட் அதோட பாதி டைம் கம்மி, அதனால இந்த டைம்லேயே பண்ணிடலாம். அண்ட் பெட்டர் ஃபைபர் குவாலிட்டி. ஸோ மோர் கண்ட்ரோல்டு ப்ராசஸ்ங்கிறதுனால ஃபைபர் குவாலிட்டி அதிகம், கம்மியான வாட்டர் தான் தேவைப்படும். ஸோ ஆனால் இந்தியாவில் இது ஏன் பாப்புலர் இல்லைன்னா இது ஒரு லேபர் இன்டென்சிவ். நமக்கு மற்ற வேலை செய்கிறதுக்கே ஆள் இல்லை, இதில் எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறக்கு ஆள் இருக்குமா, இருக்கா. ஸோ பீலிங் பார்க் இமீடியட்லி ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் வந்து டிஃபிகல்ட் அண்ட் டைம் கன்சியூமிங். அதனால இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா எதுக்கு நம்ம தனியாக எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்லாம் அவங்க ரெட்டிங் பர்பஸ்க்கு விட்டுருவாங்க. ஓகே. ரெட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஜூட்டை வந்து வாட்டரில் சம்மர்ஜ் பண்ணுறது. அது வந்து ஜென்ரலாக ஜூட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர். ஆனால் சைனா அண்ட் தைவானில் ரிப்பனிங்னு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெட்டிங்க்கு போகிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த உட்டி கோர்லேருந்து பார்க்கை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரெட்டிங் போகிறாங்க, அவ்வளோதான். இந்தியாவில் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஏன்னா லேபர் இன்டென்சிவ் அப்படிங்கிறதுனால. ஓகே. அது அடுத்த ஸ்லைடு வந்து ரெட்டிங் வருது. ஸோ இது என்னன்னா இது ஒரு மைக்ரோபியல் ப்ராசஸ். இது என்னன்னா ஏரோபிக் அண்ட் அனரோபிக் பாக்டீரியா, ஃபங்கை எல்லாமே அந்த ஃபைபரை லூசன் பண்ணி டீகம்போஸ் பண்ணி அதில் இருக்க பெக்டின் எல்லாம் டிசால்வ் பண்ணி எல்லா சிமெண்டிங் ஏஜென்ட்ஸையும் டிசால்வ் பண்ணிடும். அப்படி டிசால்வ் பண்ண என்ன ஆகும், ஃபைபர் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு அது ஈஸி, அதனால ரெட்டிங் பண்ணுறோம். 8 to 30 days ஆகும் கரெக்டாக. ஆனால் ஒரு ரிப்பனிங் பண்ணிட்டு நம்ம ரெட்டிங் வந்தோம்னா 15 days, 8 to 15 daysல நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து 34 degree Celsius. இதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டெப் ஃபார் ஜூட்
ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டெப். அண்ட் ஆல்சோ ஏன்னா மைக்ரோபயாலஜியா அப்ளை பண்றோங்கிறதுனால. ஸோ ஜூட் ஃபைபர் வந்து இந்த பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ் இல்ல சிமெண்டிக் ஏஜென்ட்ஸ் வச்சு நல்லா க்ளூ ஆயிருக்கும். சிமெண்டிக் ஏஜென்ட்ஸ் வச்சு. ஸோ டக்குன்னு நெனச்சப்போ எடுக்க முடியாது. ஸோ என்னன்னா, அத வந்து ஸ்லோ மூவிங் இல்லன்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர்ல வந்து சப்மர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அவுட்டர் லேயர்ஸ்லாம் பாக்டீரியா நல்லா பிரேக் பண்ண ஆரம்பிச்சுரும். ஃபர்ஸ்ட் ஏரோபிக் பாக்டீரியா. ஸோ ஆக்ஸிஜன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அடுத்து நம்ம அனேரோபிக் பாக்டீரியா வரும். அடுத்து ஃபங்கையுமே என்சைம்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். பெக்டினேஸ், ஹெமிசெல்லுலேஸ் அந்த மாரி என்சைம்ஸ்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி சிமெண்டிக் ஏஜென்ட்டை ஃபுல்லாக டிசால்வ் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக அந்த சிமெண்டிக் ஏஜென்ட்ஸை டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ நம்ம ஈஸியாக ஃபைபர்ஸை அதோட உட்டி ஸ்டெம்லேருந்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிப்ட் ஆஃப் பை ஹேண்ட் அண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ரெட்டிங் புவராக இருந்துச்சுன்னா அது சில ஃபைபர்ஸ் அந்த வுட்டோட இன்னும் ஒட்டியே இருக்கும். ஹார்ஷ் ஸ்டிஃப் நமக்கு ஃபைபர்ஸ் வந்து லோ குவாலிட்டியாக இருக்கும். ஓவர் ரேட்டிங் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபைபரையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபைபர் வீக் ஆகி நமக்கு கமர்ஷியல் வேல்யூ லாஸ் ஆகிடும். ஸோ கரெக்ட் ஆப்டிமம் ரேட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்து திஸ் கிராப்ஸோட ஓவரா முடிஞ்சது. ஒரு 4 ஸ்லைட் தான். ஒரு மேஜரா ஜூட் பத்தி என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர்ஸ் அவ்வளோ பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் பொட்டேட்டோ. இப்போ வரைக்கும் எனக்கு இது புரியலை. ஏன்னா இதை ஏன் நம்ம அக்ரானமியில் படிக்கிறோம்னு. பொட்டேட்டோ இஸ் ஹார்டிகல்ச்சர் கிராப் பிலாங்ஸ் டு வெஜிடபிள். ஸோ நோ ப்ராப்ளம், நம்மள படிக்கலாம். பொட்டேட்டோ வந்து சோலானம் டியூபரோசம் நோன் ஆஸ் கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. 4th லார்ஜஸ்ட் ஃபுட் கிராப் குளோபல் ஆஃப்டர் ரைஸ், வீட், மெய்ஸ். நமக்கு வந்து 4th லார்ஜஸ்ட். மோர் கேலரிஸ் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட். இதில் நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஒரு கம்ப்ளீட் ஃபுட். அண்ட் மேஜர் பீப்புள் லைக் சவுத் அமெரிக்கா, யூரோப், ஈவன் கன்சிடர்ட் ஏஷியா, பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இது ஒரு ஃபுட். கரெக்டாக? ஸோ அண்ட் ஆல்சோ யூ நோ கம் அவுட் ஒன் திங் ரைட், தட் இஸ் ஐரிஷ் ஃபெமைன் ஒன்று நடந்துச்சு இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 1 மில்லியன் பீப்புள் தே டைட் பிகாஸ் ஆஃப் பொட்டேட்டோவில் இருக்க அந்த டிசீஸ்னால. இதனால ஃபுல்லாக இதாயிடுச்சு. அது என்ன டிசீஸ்ன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்து இட்ஸ் இதோட ஆரிஜின் வந்து பெரு, தட் இஸ் சவுத் அமெரிக்கா. இது வந்து I think I forgot some point. It's cash crop, highly marketable value per unit area. ஸோ இது கேஷ் கிராப்புங்கிறதுனால இவங்க அக்ரானமிக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கம்பேர் டு பொட்டேட்டோன்னு கன்சியூமபிள்னு பார்த்தா இட் கம்ஸ் அண்டர் ஹார்டிகல்ச்சர் வெஜிடபிள் இல்லையா? ஸோ கம்பேர் டு சீரியல்ஸ், பொட்டேட்டோவில் நமக்கு ஹை இன்கம் பர் ஹெக்டர் கிடைக்குது. பிகாஸ் ஈல்டு அதிகம். பர் கேஜி சீரியல்ஸை விட பர் கேஜி பொட்டேட்டோக்கு ரேட் ஜாஸ்தி. நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. லைக் ஃப்ரெஷ் கன்சப்ஷனுக்கு, சிப்ஸுக்கு, ஸ்டார்ச், ஃப்ளோர், ஆல்கஹால், இந்த மாதிரி வேரியஸ் இதுக்கு வந்து அதுக்கு மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஹவவர் இது எந்த அளவுக்கு அது எக்ஸ்பென்சிவாக விற்கிதோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குமே இது எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ இன்புட் காஸ்ட் அதிகம். அதனால இதுக்கு வந்து கேஷ் கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ச், தட் இஸ் ஃபரீனா. அபவுட் 15 to 20% ஆஃப் த பொட்டேட்டோஸ் ஃப்ரெஷ் வெயிட் வந்து ஸ்டார்ச் தான். ஸோ எனர்ஜி ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபரீனானா இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் விச் மீன்ஸ் ஃப்ளோர். அதாவது இது வந்து நம்ம ஸ்டார்ச் இருக்கிறதுனால குக்கிங் அண்ட் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காக. ஸோ விட்டமின் B1 தட் இஸ் தயாமின், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்க்கு விட்டமின் B1 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவதுனா ஸ்டார்ச் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட டெஃபிஷியன்சி தான் வந்து பெரி அதாவது நர்வ் அண்ட் ஹார்ட் டேமேஜ். ஸோ இதில் B1 இருக்கிறதுனால நமக்கு ஸ்டார்ச் ஹெவி டயட்ஸாக இருந்தாலுமே இட் இஸ் ஈஸி டு டைஜஸ்ட் அண்ட் மெட்டபலைஸ். ஸோ நேச்சுரலாகவே கார்போஹைட்ரேட்டையும் கொடுத்துருக்கு, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு விட்டமின் B1ம் கொடுத்துருக்கு. ஸோ இட்ஸ் லைக் பேலன்ஸ். ஸோ இது ஆரிஜின் வந்து சவுத் அமெரிக்கா. ஃபஸ்ட்டு இந்தியன் சிவிலைசேஷன்ஸ் தான் அதை டொமஸ்டிகேட் பண்ணாங்க. அதாவது இன் ஹையர் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் பெரு அண்ட் பொலிவியா ஓவர் 7,000 years ago. பட் அவங்க வந்து எப்படி சொல்ல, அந்த டைம்லேருந்து நமக்கு இங்கே வந்ததுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னுமே இருக்குது. ஸோ எப்படி ஸ்பானிஷில் இருந்தவங்க ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ யூரோப்புக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு 1500s அந்த ரேஞ்சில். ஸோ யூரோப்பில் அது ஒரு 200 வருஷம் ஆச்சு அதை வந்து ஒரு மேஜர் கிராப்புக்கு எடுத்துகிட்டு வரக்கு. ஏன்னா அது அண்டர் கிரவுண்ட் ஸ்வெல்லிங், அது என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க வித்தியாசமாக பார்த்து அதை வந்து ஒதுக்கி அதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்களுக்கு 200 வருஷம் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இஃப் யூ டோன்ட் லைக் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் வேணாம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். யூ கேன் கமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ட்ரூ பொட்டேட்டோ சீட்ஸ். இது வந்து டெவலப் பை ராமானுஜன். ஓகே, ஸோ நார்மலி பொட்டேட்டோ வந்து டியூபர்ஸ் தான். ஓகே, வெஜிடேட்டிவ் பாப்புலேஷன்
குளோனிங் மூலியமா டியூபர்ஸ்ல தான் இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிபிஎஸ்ங்கிறது செக்ஷுவல் ப்ரொடக்ஷன். அதாவது சீட்ஸ் பொட்டேட்டோ ஃப்ளார்ஸ்ல இருந்து சீட்ஸ். பொட்டேட்டோல ஃப்ளார்ஸா? எஸ். இது சொலனேசியே ஃபேமிலி. அஃப்கோர்ஸ் ஃப்ளார்ஸ் இருக்கும். நாம அந்த ஃப்ளாரிங் ஸ்டேஜ் வரைக்கும் விடுறதில்ல. அதுக்குள்ள பிளான்ட்ட இது பண்ணி நம்ம சாப்பிட்டுறோம். பட் ஃப்ளார்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ப்ரீடிங் பர்ப்பஸ்க்காக. டிபிஎஸ் ஜென்ரலா ப்ரீடிங் பர்ப்பஸ்க்காக தான். ஸோ த அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி. 100 to 150 கிராம்ஸ் பெர் ட்ரூ சீட்ஸ் பெர் ஹெக்டேர். கம்பேர்டு டு அதாவது எப்படி சொல்ல, அதோட கல்டிவேஷன் நர்சரிக்கு வெறும் 100 to 150 கிராம் சீட்ஸ் பெர் ஹெக்டேர் இஸ் இனஃப். ஆனா நீங்க டியூபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1500 to 2000 கேஜி ஆஃப் டியூபர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ திஸ் இஸ் பிகாஸ் டிபிஎஸ் வந்து பொட்டானிக்கலி ட்ரூ சீட்ஸ், அதாவது ரொம்ப ஸ்மால். அண்ட் ஆல்சோ இதுல வந்து ரெவல்யூஷனரி பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சீட் டியூபர்ஸோட காஸ்ட்டை அப்படியே அப்ரப்டா கம்மி பண்ணிடுது. கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் த டோட்டல் காஸ்ட்டையே கம்மி பண்றதுனால இது வந்து இது வந்து அதிகமா யூஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்வியஸா என்ன ஆகும், கேரக்டர்ஸ் வந்து யூனிஃபார்மிட்டி இருக்காது, கிராப் யூனிஃபார்மிட்டி இருக்காது. டியூபர் பிளான்ட்ஸ்ல எல்லா கிராப்பும் ஒரே மாதிரி இருக்கும், ஏன்னா அது க்ளோன்ஸ். இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறதுனால நமக்கு யூனிஃபார்மிட்டி இருக்காது, ஏன்னா ரீகாம்பினேஷன் நடக்குது இல்லையா. ஸோ யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஸோ ஜெனட்டிக்கலா டைவர்ஸ் பிளான்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஜென்ரலா இதை வந்து கமர்ஷியல் கல்டிவேஷனுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. we are using it for breeding purpose. நியூ வெரைட்டி ஏதாவது வருது அப்படிங்கிறதா அது ப்ரீடிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி அதிகமா இருக்கு இல்லையா, அதனால. ஸோ ஏரியான்னு பார்த்தா உத்தரப்பிரதேஷ். ஓகே, சேம். உத்தரப்பிரதேஷ் டாமினேட்ஸ் இந்தியாஸ் பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன். ஆக்ரா ரீஜியன்ல, ஓகேவா. ஸோ இந்த சாண்டிலோம் சாயில் இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் வின்டர் கிளைமேட்ஸ் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனாலையும் யூபியில் வந்து இட் இஸ் ஹைலி ப்ரிஃபர்ட் ஃபார் டியூபர் டெவலப்மெண்ட். ஸோ வெஸ்ட் பெங்காலில் வி ஹாவ் ஏர்லி பொட்டேட்டோ, அதாவது சீட் பொட்டேட்டோ ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்காலில். பீகார் வந்து போத் கன்சப்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ ரெண்டுக்குமே வந்து யூஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பொட்டேட்டோ வந்து லார்ஜஸ்ட் ஏரியா, occupies the largest area among all the vegetable crop like tomato, onion, cabbage, beans. Potato தான் single largest cultivated area. அது வெஜிடபிள் அதுதான் ராஜா, அதனால தான் கால்ட் கிங் ஆஃப் வெஜிடபிள். ஸோ இட்ஸ் வந்து ஒரு குளோபல் ஃபுட் செக்யூரிட்டிக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா it is a staple food, but still it is classified under vegetable, but it is a staple food. Okay, அடுத்து வந்து அதோட பாட்டில். ஸோ இட்ஸ் அ பெரினியல் கிராப். அதாவது நேச்சுரல் ஹேபிட்டட்னு பார்த்தா பெரினியல் தான். ஆனால் டியூபர்ஸ் இயர் ஆஃப்டர் இயர் சேம் ரூட்ஸ்ல இருந்து நமக்கு டியூபர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இதில் இந்தியன் கல்டிவேஷனில் சம்மர் ஹீட்னால நமக்கு பிளான்ட் சீக்கிரம் இறந்துரும். ஸோ வி ஹார்வெஸ்ட் த டியூபர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் சீசனில் வி பிளான்ட் நியூ டியூபர்ஸ். ஸோ நம்ம அதை வந்து ஆனுவலாக ட்ரீட் பண்ணுறோம். ஈவன் தோ இட் இஸ் பொட்டானிக்கலி பெரினியல், நாம் அதை வந்து ஆனுவலாக ட்ரீட் பண்ணுறோம் நம்ம பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ டியூபர்ஸ்னா என்ன, இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட், அது வந்து ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸோ இட்ஸ் மாடிஃபைட் ஸ்டெம். ஸோ அந்த ஸ்டெம்ல என்னென்ன இருக்குமோ இந்த டியூபர்ஸ்லையும் எல்லாமே இருக்கும். நோட்ஸ், பட்ஸு அண்ட் ஸ்டார்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் இட் டர்ன்ஸ் க்ரீன் இன், அதை லைட்டில் படுறப்போ இட் டர்ன்ஸ் க்ரீன். ஸோ அதனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க, மாடிஃபைட் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் அ C3 பிளான்ட். ஸோ C3 பிளான்ட், ஷார்ட் டே பிளான்ட். ஸோ ஷார்ட் டே பிளான்ட், ஸோ எப்படி சொல்ல, ஃப்ளாரிங் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அதாவது டியூபரைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது ஷார்ட் டே. இதுவே நமக்கு ஃப்ளாரிங் வேணும்னா இட்ஸ் அ லாங் டே பிளான்ட். ஓகே, ஃப்ரூட் டைப் வந்து பெரி. ஸோ பொட்டேட்டோக்கு வந்து இட் ரெக்வயர்ஸ் டெம்பரேச்சர் அட் 17 to 90 டிகிரி செல்சியஸ் ஃபார் ஃப்ரூட் செட். ஓகே, அண்ட் ஆல்சோ பிஹெச் வந்து 5 to 6.5 அசிடிக் கண்டிஷன்ஸில். ஸோ அதனால நமக்கு பொட்டேட்டோவில் மோஸ்ட் டிவாஸ்டேட்டிங் டிசீஸ்ன்னு பார்த்தா ஸ்கேப் டிசீஸ் தான். ஸோ அசிடிக் கண்டிஷன்ஸில் அந்த டிசீஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ரெக்வயர்ட் வந்து 5 to 6.5. ஓகே, இப்போ ஸ்கேப்னா தட் இஸ் காஸ்ட் பை ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேப்ஸ். இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஸோ அந்த டியூபர் சர்ஃபேஸில் ரொம்ப ஸ்கேலியாக ஸ்கேபியான ரஃப்பான பேச்சஸை கிரியேட் பண்ணும் இன்னும் ஆல்கலைன் கண்டிஷன்ஸில். ஸோ இது வந்து நமக்கு எப்படி சொல்ல, கமர்ஷியல் பர்பஸ்க்கு இது, ஐ மீன் அது அப்படி ஆச்சுன்னா, இன்சிடென்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அசிடிக் லெவலில் நம்ம சாயில் மெயின்டைன் பண்ணுறப்போ வி கேன் ப்ரிவென்ட் திஸ் டிசீஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு வெரைட்டிஸ். ஸோ ஏர்லி மெச்சூரிட்டி 75 to 90 days. குஃப்ரி நீங்கள் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ் இட்ஸ் ரிலீஸ் ஃப்ரம் பொட்டேட்டோஸ் ஃப்ரம் குஃப்ரி. இட் இஸ் அ ரிசர்ச் ஸ்டேஷன் லொக்கேட்டட் இன் ஷிம்லா. ஸோ அது வந்து அந்த தட் இஸ் த ஒன்லி பிளேஸ் இன் ஹோல் இந்தியா வேர் ஃப்ளார்
ப்ரொடியூஸ் அண்ட் சீட் செட் ஹேப்பன்ஸ். எப்படி கோயம்புத்தூர்ல மட்டும்தான் சுகர் கேன்ல சீட் செட் இருக்குமோ அதே மாதிரி ஷிம்லால குஃப்ரியில மட்டும்தான் we have seed set in potato. ஸோ அதனால அந்த இடத்துல தான் we have more varieties. ஸோ early மெச்சூரிட்டின்னு பார்த்தா யா நம்ம குஃப்ரியில் என்னன்னு சாரி ஏர்லி மெச்சூரிட்டின்னு பார்த்தா 75 to 90 days. தட் இஸ் குஃப்ரி சந்திரமுகி, குஃப்ரி அசோகா, குஃப்ரி ஜோதி, அலங்கர், லவ்கர், நஃப்டால் இது எல்லாமே வந்து குஃப்ரியிலிருந்து ரிலீஸ் பண்ணது ஏர்லி மெச்சூரிட்டி வெரைட்டிஸ். குஃப்ரினா சிபிஆர் அங்கே தான் இருக்குது, சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் குஃப்ரி. ஓகே, ஸோ அந்த குஃப்ரி சந்திரமுகி தான் மோஸ்ட் ஏர்லி அண்ட் மோஸ்ட் பாப்புலர் வெரைட்டி டூ. ஸோ ஸ்டாண்டர்ட் ஏர்லி கிராப் வெரைட்டி. குஃப்ரி அசோகா வந்து எக்ஸ்ட்ரா ஏர்லி, ஈவன் 75 டேஸ்லேயே மெச்சூர் ஆகிடும். ஸோ அந்த நெக்ஸ்ட் கிராப்புக்கு ஈஸியாக, அதாவது டியூரேஷன் கம்மியாகிறதுனால நெக்ஸ்ட் கிராப் நம்ம முன்னாடியே போயிடலாம். அண்ட் குஃப்ரி ஜோதி, இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு லேட் பிளைட். ஓகே, next is medium duration variety, that is kufri sheathman. Sheath, actually sheathna na cold in Hindi. So man அப்படின்னா cold resistant man அப்படின்னு சொல்றாங்க. So the name itself tells that it is cold resistant or frost resistant. ஏன்னா பொட்டேட்டோ வந்து என்னதான் சில் கிளைமேட் வேணும்னாலும் ஃப்ராஸ்ட் வந்து இட் கேன் டெஸ்ட்ராய் த கிராப். அதனால இட் இஸ் ஃப்ராஸ்ட் ப்ரோன் ஏரியாவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இது குஃப்ரி ஷீட்மேன். நெக்ஸ்ட் இஸ் குஃப்ரி சிப்ஸோ சமட்கர், பாட்ஷா இது எல்லாமே மீடியம் டியூரேஷன் வெரைட்டிஸ். நெக்ஸ்ட் இஸ் லேட் மெச்சூரிட்டி விச் இஸ் குஃப்ரி தேவா அண்ட் குஃப்ரி சிந்தூரி அண்ட் சூட்டபிள் ஃபார் ப்ராசஸிங், அதாவது சிப்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. அதுதான் சிப்ஸோனா 1 அண்ட் சிப்ஸோனா 2. ஸோ நேம் மாதிரி. ஸோ அதாவது ப்ராசஸிங் பொட்டேட்டோஸ் அப்படின்னா லோ ரெடியூசிங் சுகர் கண்டென்ட், அதாவது ரெடியூசிங் சுகர் கண்டென்ட்னா திருப்பி திருப்பி பிரியும். ஸோ ஹைலி ரெடியூசிங் சுகர்ஸ்னா அது அமினோ ஆசிடோட ரியாக்ட், ஃப்ரை பண்ணுறப்போ அமினோ ஆசிடோட ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து கோல்டனுக்கு பதிலாக ப்ரௌன் ஆர் டார்க் கலர் சிப்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, அதனால குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது மீட் பண்ணாது. ஸோ நமக்கு ரெடியூசிங் சுகர்ஸ் கம்மியாக இருக்கப்போ ஃப்ரை பண்ணுறப்போ நமக்கு ப்ரௌனிங் ஆகாது, இட் ஸ்டில் ரிமைன்ஸ் கோல்டன். அதை தான் நம்மளும் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதனால லோ ரெடியூசிங் சுகர் கண்டென்ட் அண்ட் ட்ரை மேட்டர் கண்டென்ட் அதிகம், அதாவது லெஸ் வாட்டர் லெஸ் ஆயில் அப்சார்ப்ஷன் ஃப்ரைங் அப்போ. அதனால நமக்கு சிப்ஸ் வந்து கிறிஸ்பியராக இருக்கும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மி. ஸோ ஷேப் அண்ட் சைஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நமக்கு மெக்கானிக்கல் க்ளீனிங், ஸ்லைசிங் அண்ட் ப்ராடக்ட்டுமே நமக்கு யூனிஃபார்மாக ஒரே மாதிரி கிடைக்கும், விச் இஸ் ஹைலி ப்ரிஃபரபிள் ஃபார் ப்ராசஸிங். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சீட் சோயிங். ஸோ 25 grams கட் பீஸ் ஆஃப் டியூபர், அதில் ஒரு பீஸுக்கு வந்து 3 to 5 buds ஆர் ஐஸ் இருக்கணும். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 15 to 20 quintals per hectare. ஸோ ஆஸ் கெட்டிங், ஒருவேளை ஹை ஈல்டு வேணும் அப்படின்னா பர் டியூபருக்கு 15 grams வெயிட், அதாவது 20 to 25 quintals per hectare வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அதோட ஸ்பேசிங் வந்து இட் இஸ் plant to plant, I mean row to row either 45 or 60, plant to plant it is either 15 or 20. Okay, next is seed plot technique. ஸோ சீட் பிளாட் டெக்னிக்னா இது வந்து புஷ்கர் நாத்தன் எட்டால் அவங்களோட கோ சயின்டிஸ்டை தான் 1967 டெவலப் பண்ணாங்க. இவரோட சிபிஆர்ஐ சயின்டிஸ்ட். ஓகே, இந்த டெக்னிக்கை மெயினாக நம்ம ட்ராபிக்கல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாக்காக டெவலப் பண்ணது. ஏன்னா இங்கே சீட் ப்ரொடக்ஷன் வந்து இம்பாசிபிள், ஏன்னா சம்மர்ஸ் டூ ஹாட் அண்ட் பிளைன் இந்தியா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம பொட்டேட்டோ கல்டிவேஷனே கஷ்டம். ஸோ இந்த இதை வந்து அந்த மெயினாக ட்ராபிக்கல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாக்காக எடுத்துகிட்டு வந்தது. ஓகே, ஸோ என்னென்னா என்னோட நார்த் இந்தியன் பிளைன்ஸில் பொட்டேட்டோவை அக்டோபரில் சோ பண்ணுவாங்க. பை ஃபெப்ரவரி டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகி இஃப் த கிராப் இஸ் கோ பண்ணுறப்போ என்ன ஆகும்னா ஃபிசியலாஜிக்கல் ஏஜிங் நடக்கும் டியூபர்ஸில். செகண்டரி க்ரோத், அதாவது டியூபர்ஸ் வந்து ப்ரீ மெச்சூர்டாக ஸ்ப்ரவுட் ஆகும் அண்டர் கிரவுண்ட்லேருந்து. ஸோ டியூபர்ஸ் வந்து வைரஸ் ப்ரோன் ஆகும் அண்ட் வைரஸ் ஸ்ப்ரெட் ஈஸியாகும். அதனால நமக்கு சீட் செட் குவாலிட்டி ரொம்ப கம்மி, ஐ மீன் சீட் குவாலிட்டியுமே ரொம்ப கம்மி. அதனால இந்த சீட் பிளாட் டெக்னிக் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ என்னென்னா இன் மிட் ஜான்வரி, அதாவது வைல் சாயில் இஸ் ஸ்டில் கூல், ஆனால் ஏஃபிட் பாப்புலேஷன் வராது அதுக்கு முன்னாடி, அதாவது ஏஃபிட் பாப்புலேஷனுக்கு முன்னாடி அண்ட் சாயில் வந்து ரொம்ப கூலாக இருக்கணும். அந்த டைமில்
நம்ம ஸ்டெம் அண்ட் லீவ்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது அபவ் கிரவுண்டில் இருக்க எல்லா ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு டியூபர்ஸ் அந்த கூல் சாயிலே வச்சிருக்கோம். அதனால என்ன ஆகும், ஹீட்ல இருந்து நமக்கு ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ டியூபர்ஸ் வந்து மெச்சூர் ஆகி இந்த கூல் சாயிலே வந்து ஹார்டன் ஆயிடும் அடுத்த ஒரு 3 to 4 வீக்ஸ்ல. அப்புறம் நம்ம ஃபெப்ரவரியில ஹார்வெஸ்ட் பண்றப்போ சீட்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா டியூபரை சொல்றாங்க. ஓகே, ஸோ அது எக்ஸலண்ட் டியூபர் குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம ஒருவேளை அந்த ஜான்வரியில ரிமூவ் பண்றதுனால அந்த சீட்ஸ் அண்ட் இதை ரிமூவ் ஐ மீன் சாரி ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸை வந்து ஜான்வரியிலே ரிமூவ் பண்ணிடுறதுனால நமக்கு வைரஸ் ஸ்ப்ரெட் வந்து கம்மி ஆகுது. அண்ட் ஆல்சோ ஏஃபிடோட இன்ஃபெக்ஷன் இருக்காது. டியூபர்ஸ் நேச்சுரலா கோல்டு சாயிலே மெச்சூர் ஆயிடும். ஓகே, எப்படின்னா எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்றோம், டெசிபேட் பண்ணாம ஸ்டோர் பண்றோம், அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ட்ரூ பொட்டேட்டோ சீட்ஸ். இது என்னப்பா எத்தனை இது, பட் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ சீட் பொட்டேட்டோ டெக்னிக் புஷ்கர்நாத் பை சிபிஆர்ஐ சயின்டிஸ்ட். அடுத்து வந்து ட்ரூ பொட்டேட்டோ சீட், இது வந்து ராமானுஜம். இது என்னன்னா பொட்டேட்டோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட ஃபுல் கதை இதான். ஓகே, ஸோ தட் இஸ் 1957 டெவலப் பண்ணுது. ஓகே, ஸோ ராமானுஜம் வந்து யாருன்னா ஹீஸ் அன் இந்தியன் பிளான்ட் பிரீடர். அவர் தான் வந்து ட்ரூ பொட்டேட்டோ சீட்ஸ் பொட்டேட்டோ மல்டிப்ளிகேஷனுக்காக இந்த சீட்ஸை எடுத்துட்டு வந்தாரு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பொட்டேட்டோனா அதோட பெரி, அதோட ஃப்ரூட் டைப் என்ன பெரி, அதில் இருக்க சீட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது, அதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கரெக்டா? ஸோ சின்ஸ் அதில் என்னென்னா நிறைய ஜீன் ஷஃப்லிங் இருக்கிறதுனால, ரீகாம்பினேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னால அப்வியஸாக ஜெனட்டிக்கலாக டைவர்ஸாக இருக்கும். அந்த அதில் ப்ரொடியூஸ் பண்ண பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப டைவர்ஸாக இருக்கும். ஸோ ஈச் சீட்லிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா டியூபர்ஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது இல்லையா? ஸோ டிசீஸ் ஃப்ரீ பொட்டேட்டோ சீட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ் கேன் பி டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன, இது ஒரு ரொம்ப அட்வான்டேஜ் டிபிஎஸ்ல. ஏன்னா மெனி ஆஃப் த பொட்டேட்டோ சீட்ஸ்லாவோட டிசீஸ் எல்லாம் வந்து சீட் பாண்ட், அதாவது டியூபர்ஸ் மூலியமா, இன்ஃபெக்டட் டியூபர்ஸ் மூலியமா தான் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ லைக் வைரஸ், இந்த பாக்டீரியல் டிசீஸ் ரிங் ராட், பிளாக் ரெட், ஃபங்கை லைக் பிளாக் ஸ்கர், லேட் பிளைட், இது எல்லாமே டியூபர்ஸ்ல இருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ட்ரூ சீட்ஸ் டைனியா இருக்கிறதுனால அண்ட் ஃபார்ம் டிஃப்ரெண்ட்லி, அது சாயில் இல்லாததுனால இட் கேனாட் இன்ஃபெக்ட் த பொட்டானிக்கல் சீட். அதனால ஈஸியாக நம்ம வந்து டிசீஸ் ஃப்ரீயை வந்து வித்தவுட் எனி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம டிசீஸ் ஃப்ரீ சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஆல்சோ டிபிஎஸ்ஸை வந்து எப்படி சொல்ல, நமக்கு வந்து ரிஸ்க் கம்மி. ரிஸ்க் மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது ஷோ பண்ணுறது ரிஸ்க்கும் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் பிளான்டிங்கை விட ரொம்ப கம்மி பண்ணலாம். ஏன்னா அதோட சீட் ரேட்டே ரொம்ப கம்மி தான். 100 to 150 grams ஆஃப் சீட்ஸ் பெர் ஹெக்டர் தான். நர்சரியுமே ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால பார்த்தா நமக்கு ஒட்டுமொத்த காஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தா சீட் காஸ்ட்டே வந்து 95% நம்மளால குறைக்க முடியும். ஏன்னா அதில் வந்து நமக்கு டன் கணக்கில் குவிண்டால்ஸ் கணக்கில் தேவைப்படுது, இதில் வெறும் கிராம் கணக்கு தான். ஸோ அப்வியஸ் தான் நம்மளால குறைக்க முடியும். பட் இதில் என்னன்னா அந்த ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கிறதுனால நிறைய பேர்னால இதனால் அஃபோர்டும் பண்ண முடியும்னு நினைக்கல. இதை பற்றி இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இதோட டிஸார்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் பிளாக் ஹார்ட். இது டியூ டு ஆக்சிஜன் லேக். ஸ்டோர்டு பொட்டேட்டோவில் நமக்கு ஆக்சிஜன் இல்லாததுனால இன்டர்னல் டிஷ்யூஸ் எல்லாம் பிரேக் ஆகி, ஏன்னா அது ஸ்டோரேஜ் டிஷ்யூ தானே, ஸோ இன்டர்னல் டிஷ்யூஸ்லாம் பிரேக் டவுன் ஆகி பிளாக் ஆகிடும். அண்ட் ஆல்சோ ஸ்டோரேஜுமே வந்து 35 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ணக்கூடாது. அண்ட் வென்டிலேஷனும் வேணும் ஸ்டோரேஜ் அப்போ, ஸோ ஸ்டோரேஜ் கண்டிஷன் அப்போ. ஓகே, ஸோ அடுத்து வந்து ஹாலோ ஹார்ட். இது வந்து என்னென்னா நம்ம நைட்ரஜன் ஃபர்டிலைசர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், டியூபர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஸோ அவுட்டர் செல்ஸ் டிவைட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் சென்ட்ரல் செல்ஸ்னால அந்த ஃபாஸ்ட்னஸை கீப் அப் பண்ண முடியாது. ஸோ அவங்கள வந்து பின்னாடி விட்டுட்டு வெளியில் இருக்க செல்ஸ்லாம் சீக்கிரம் க்ரோ ஆகிடும். ஸோ அந்த அவுட்டர் எக்ஸ்பேன்ஷன்னால இன்னர் உள்ளே இருக்கவங்க டென்ஷன் ஆகி அந்த சென்ட்ரல் டிஷ்யூ எல்லாம் அப்பார்ட் ஆகி பிரிஞ்சிரும். சென்ட்ரல் டிஷ்யூஸ் எல்லாம் உடஞ்சி உள்ள வந்து ஒரு ஸ்பேஸ், கேவிட்டி ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கு பேர் தான் ஹாலோ ஹார்ட். இது வந்து எப்படி சொல்ல, ஃப்ரெஷ் சேலுக்கு சூட்டபிள் கிடையாது. அண்ட் ஆல்சோ ப்ராசஸிங்க்குமே வந்து ரொம்ப பிரச்சனை. ஸோ பேலன்ஸ்ட் என் அப்ளிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் டியூபர் பல்க் ஆகிற ஸ்டேஜ், இனிஷியலாக டியூபர் பல்கிங் ஸ்டேஜில் இது வந்து இது ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம பேலன்ஸ்டாக என் வச்சுருக்கிறது, அதாவது நைட்ரஜன் வச்சுருக்கிறது நமக்கு நல்லது. அடுத்து வந்து சில்லிங் இன்ஜுரி. ஸோ இது வந்து ப்ரொலாங்டு ஸ்டோரேஜ் ஆஃப் டியூபர்ஸ், அதாவது 0 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து ரொம்ப நாளாக டியூபர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக குளிர் வந்துடும். ஸோ தட் இஸ் சில்லிங் இன்ஜுரி. ஓகே, ஸோ ஏன்னா பொட்டேட்டோஸ் ட்ராபிக்கல் கிராப். ஓகே, ட்ராபிக்கல் கிராப், அதனால
கரெக்டாக 0 டிகிரியில் வச்சுட்ருக்கப்போ செல் மெம்பரன்ஸ்லாம் ரொம்ப ரிஜிட் ஆகும், ஸ்டார்ச் சுகர்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால தான் சில பொட்டேட்டோஸ் when you see it will taste like sugar, sometimes ஸ்வீட்டாக டேஸ்ட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம், டியூ டு சில்லிங் இன்ஜுரி. ஸோ தீஸ் சுகர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரை பண்ணுறப்போ நமக்கு டார்க் ப்ரௌன் கலரில் வரத்துக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும், நம்ம சிப்ஸோட குவாலிட்டியை ரூல் பண்ணிடும். ஸோ ஐடியல் ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் வந்து 7 to 10 டிகிரி செல்சியஸ். இதுவே சீட்ஸாக இருந்துச்சுன்னா 2 to 4 டிகிரி செல்சியஸ். கண்டிப்பாக 0 டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அடுத்து டிசீசஸ். ஸோ இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைட்டோப்தரா இன்ஃபெஸ்டன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ஐரிஷ் ஃபெமைனுக்கு ரெஸ்பான்சிபிள் 1845ல லேட் பைட் ஆஃப் பொட்டேட்டோ. இட்ஸ் அ ஃபங்கல் டிசீஸ். அடுத்து வந்து ஏர்லி பிளைட். ஏர்லி பிளைட்டில் வந்து ஆல்டர்னேரியா சொலானை மோஸ்ட் காமன் தேன் த லேட் பிளைட். இதுவுமே வந்து ஒரு ஃபங்கல் டிசீஸ் தான். அடுத்து பிளாக் ஸ்கர்வ் பை ஃபங்கஸ் ரைசக்டோனியா சொலானி. ஸோ இது வந்து ஸ்க்ளிரோஷியா ஃபார்ம் பண்ணி மேலே டார்க் அண்ட் பிளாக் கலர் க்ரஸ்டி பேச்சஸாக ஃபார்ம் பண்ணி சர்ஃபேஸ் குவாலிட்டியை வந்து இது பண்ணுறதுனால நமக்கு ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் அதாவது ஒட்டுமொத்தமாக கமர்ஷியல் வேல்யூ போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்கேப். இது நம்ம வந்து ஃபங்கல் டிசீஸ் முன்னாடியே பார்த்தோம், ஸ்ட்ரெப்டோமைசிஸ், ஸ்கேபிஸ். அடுத்து வார்ட், சின்கைட்ரியம் எண்டோபயோட்டிக்கம். இது வந்து வார்ட் வந்து இது வந்து என்னன்னா மோஸ்ட் ஃபியர்டு டிசீஸ் குளோபலி. ஏன்னா இது ஒரு அந்த டியூபர்ஸ்லேயே காலிஃப்ளவர் லைக் வார்ட் க்ரோத் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிலிட்டி எடிபிலிட்டி எல்லாமே போயிடும். இது வந்து ஒரு சாயில் பாண்ட் பேத்தஜன், எக்ஸ்ட்ரீம்லி பர்சிஸ்டன்ட். அதாவது ஸ்போர்ஸாகவே ஒரு மோர் தென் 40 இயர்ஸ் வந்து சர்வைவ் ஆகும் சாயிலில். ஸோ ஒன்ஸ் த ஃபீல்டு இஸ் இன்ஃபெஸ்டேட்டட்னா கண்டிப்பாக அதை வந்து பொட்டேட்டோ க்ரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ க்ராப்பை மாற்றுறது ரொம்ப ஈஸி. கெமிக்கல் கண்ட்ரோல் மேக்ஸிமம் கிடையாது. ஸோ ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ்க்கு போகிறது தான் நம்ம சேஃப் சைட். ஸோ டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்காலில் தான் வார்ட் டிசீஸ் அதிகம். அதனால தான் அங்கேருந்து டியூபர்ஸை வந்து மற்ற பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதாவது டொமஸ்டிக் குவாரண்டைன் இருக்குது. ஸோ டியூபர்ஸ் ஃப்ரம் டார்ஜிலிங் இஸ் நாட் டிரான்ஸ்போர்ட்டட் டு எனி அதர் பார்ட் ஆஃப் இந்தியா. லீகலாக ரெஸ்ட்ரிக்டட் டியூ டு டொமஸ்டிக். நம்ம எப்படி கோவிட்ல வந்து ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சுல, அந்த மாதிரி இங்கேயுமே டியூபர்ஸை வந்து டார்ஜிலிங்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து சார்கோல் ராட். இது வந்து ஸ்டோரேஜ் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ. ஸோ லேட் பிளைட் வந்து ஃபீல்ட் டிசீஸ் மாதிரி சார்கோல் ராட் விச் இஸ் காஸ்ட் பை மேக்ரோஃபோமினா ஃபாசோலினா. இது வந்து மோஸ்ட் டிவாஸ்டேட்டிங் ஸ்டோரேஜ் டிசீஸ். எப்படின்னா ஒரு போஸ்ட் ஹார்வெஸ்ட் பொட்டேட்டோ என்டையராக கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ சார்கோலாக கிரே லீஷன்ஸ் ரொம்ப உள்ளே போய் ஒரு சார்கோல் கலரில் நமக்கு லீஷன்ஸ் இருக்கும் டியூ டு த ஸ்க்ளெரோஷியா, அந்த ஃபங்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்க்ளெரோஷியானால. ஸோ விச் கிவ்ஸ் அ லைக் சார்கோல் லைக் அப்பியரன்ஸ். அதனால இது ரொம்ப டிவாஸ்டேட்டிங் ஸ்டோரேஜ் டிசீஸ். அங்கே எப்படி லேட் பிளைட்டோ ஃபீல்டில், இங்கே வந்து ஸ்டோரேஜில் நாங்கள் சார்கோல் ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவே நம்ம பிளாக் ஸ்கர்ப் அண்ட் காமன் ஸ்கேப் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னா இட் இஸ் டு பி ட்ரீட்டட் வித் 3% போரிக் ஆசிட். ஏன்னா அந்த ஆசிட்ங்கிறதுனால இட் வில் கில் த rhizoctonia and streptomyces. So and also it will be gentle and அந்த சீடோட டியூபர்ஸையோ ஐஸையோ அது வந்து ஸ்பாயில் பண்ணாது. இதை ப்ரீ பிளான்டிங் ட்ரீட்மெண்ட் ஆகுமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா டியூபர்ஸ்னால தானே நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ டார்மன்சி பிரேக்கர் தயோயூரியா 1% யூஸ் பண்ணலாம் ஆர் 1 ppm GA3 ஃபார் 10 minutes. ஓகே, ஸோ இப்படி இமீடியட்லி எப்படி சொல்ற இந்த நம்ம பிரேக் பண்ணுறதுனால நமக்கு ஸ்லீப்பிங் பர்ட்ஸை எழுப்பி விட்டு முளைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அடுத்து ஃபர்டிலைசர் கேசிஎல். இது வந்து சொலனேஷியன் க்ராப்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் இருக்க குளோரைட் வந்து அதோட ட்ரை மேட்டர் அண்ட் ஸ்டார்ச் கண்டென்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அதனால வி ஆர் நாட் யூஸ் கேசிஎல் இன் சொலனேஷியல் க்ராப். அதாவது மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் தான் சீப்பஸ்ட் பொட்டாசியம் ஃபர்டிலைசர். ஆனால் அதில் வந்து குளோரைட் இருக்குது, அதனால யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்டார் சிந்தசிஸை பிரேக் பண்ணும், வாட்டர் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் டியூபரில். அதனால டியூபரில் வந்து ஸ்டார் ஸ்டோர் ஆகுது, வாட்டர் தான் அதிகமாக இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அதனால அது விச் மீன்ஸ் ட்ரை மேட்டர் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ப்ராசஸிங் குவாலிட்டி நமக்கு இருக்காது. ஸோ அதனால நம்ம சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஷ் தான் இதில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு சல்ஃபேட்டும் கிடைக்கும், சல்ஃபரும் கிடைக்கும், பொட்டாசியமும் கிடைக்கும், குளோரைட் இருக்காது. ஸோ குவாலிட்டியான பொட்டேட்டோ ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது எல்லா சொலனேஷியஸ் க்ராப்புக்குமே அப்ளிகபிள், லைக் டொமேட்டோ, சில்லி, பிரிஞ்சால் எல்லாத்துக்குமே. ஏன்னா எல்லாமே குளோரைட் சென்சிட்டிவ். ஸோ அடுத்து த ஸ்டோலன் ஃபார்மேஷன் அண்ட் டியூபர் எலாங்கேஷன் தான் வந்து மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ் ஆஃப் இரிகேஷன். இந்த ஸ்டேஜ் இரிகேஷன் இல்லைன்னா பிளான்ட் மறுகையா. ஓகே, யா. அடுத்து வந்து insect of potato which infects the tubers in field as well as storage வந்து
ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ ஜாம் ஆகுது? பொட்டேட்டோ டியூபர் மாத். ஓகே. நொரிமோசென் நொரிமோசெமா ஒப்பரிகொலேலா. இதோட சயின்டிஃபிக் நேம் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஜி ஒப்பரிகொலேலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ டியூபர் மாத். ஓகே. ஸோ என்ன பண்ணுது? இன் ஃபீல்டுல இட் வில் லே எக்ஸ்போஸ் ஆன் எக்ஸ்போஸ்டு டியூபர்ஸ். லார்வா வந்து டியூபர்ஸ்குள்ள போயிடும். ஸோ இன் ஸ்டோரேஜ் அடல்ட்ஸ் எமர்ஜ் ஆகி திருப்பி வந்து டியூபர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி மோர் லெக் அது வந்து மோர் எக்ஸ் வைக்கும். அதை தூக்கி நம்ம ஃபீல்டில் வைக்கிறப்போ அகெயின் அது வந்து எப்படி இது பண்ணிட்டே இருக்கும், என்டையர் ஸ்டோரேஜ் காலி பண்ணிடும். ஸோ ப்ரிவென்ஷன் வந்து ப்ராப்பர் எர்த்திங் அப், ஏன்னா டியூபர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் ஸ்டோரேஜ் அப்போவும் கூல் ஸ்டோரேஜ். ஓகே, ஏன்னா லோ டெம்பரேச்சர்ஸில் அடல்ட்ஸ் வந்து ஃப்ளை ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த டைமில் இது பண்ணால் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பொட்டேட்டோ லீஃப் ரோல் வைரஸ், அது வந்து ஏஃபிட்ஸ்னால ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஈவன் தோ இட் இஸ் சீட் பார்ன், ஐ மீன் டியூபர்ல இருந்தாலுமே அது டிரான்ஸ்மிட்டட் பை ஏஃபிட்ஸ் பிகாஸ் வைரஸ் தன்னாலே டிரான்ஸ்மிட் ஆகாது இல்லையா? ஸோ இட்ஸ் டிரான்ஸ்மிட் பை ஏஃபிட்ஸ் மைசஸ் பர்சிகே. ஸோ வாட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ இஸ் டியூ டு ஃபங்கஸ் சின்கைட்ரியம் எண்டோபயோட்டிக்கம். ஓகே, யா, நான் சொன்ன மாதிரி குவாரண்டைன் இதுல நிறைய இருக்கு. ஓகே, ஸோ டொமஸ்டிக் குவாரண்டைன் அடாப்டட், அதாவது பிளான்டிங் மெட்டீரியல் வித்தின் கண்ட்ரி இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ டார்ஜிலிங் ஏரியாவில் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டியூ டு என்ன சொன்னேன், வார்ட் டிசீஸ். அதனால சின்கைட்ரியம் எண்டோபயோட்டிக். ஏன்னா டார்ஜிலிங்கில் கூல் அண்ட் மாய்ஸ்ட் கிளைமேட் இருக்கு அண்ட் பொட்டேட்டோ கல்டிவேஷன் நிறைய இருக்கிறதுனால 100 வருஷமா இருக்கிறதுனால பேத்தோஜன் வெல் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து இதை திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது கஷ்டம். அது எஃபெக்டிவ் க்யூருங்கிறது எதுவுமே இல்லை, அதனால நோ டிரான்ஸ்போர்ட். அடுத்து நீலகிரிஸ்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு நெமட்டோட ஒன்று இருக்கு. அதாவது குளோபோடெரா ராஸ்டோ சைனன்சிஸ் குளோபோடெரா ரோஸ்டோ சைனன்சிஸ். ஓகேவா? இது வந்து கோல்டன் நெமட்டோட். ஓகே, ஸோ இது வந்து ஃபார்ம்ஸ் கோல்டன் எல்லோ சிஸ்ட் ஆன் த பொட்டேட்டோ ரூட் அண்ட் அதோட ரூட் ஃபங்க்ஷனை சிவியராக டேமேஜ் பண்ணும். லைக் வாட் டிசீஸ், இந்த கோல்டன் நெமட்டோட் வந்து டிகேட்ஸ் லெவலில் சாயில்லையே இருக்கும். ஸோ இந்த இந்த இது வந்து மெயினாக நீலகிரி ஹில்ஸில் பாப்புலேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரம் ஸ்ப்ரெட்டிங். ஏன்னா மற்ற ஏரியாவுக்கு இது வந்து போயிடக்கூடாது, அப்படி போச்சுன்னா கம்ப்ளீட் லாஸ். அதனால அங்கிருந்து நீல்கிரிஸ் ஹில்ல இருந்து பொட்டேட்டோ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஓகே, யா. அதான் டொமஸ்டிக் குவாரண்டைன்னா கண்ட்ரிக்குள்ள ஒரு பார்ட்ல இருக்கிற அந்த டிசீஸ் அந்த ஒரு பார்ட்லேயே கன்ஃபைன் பண்ணி மற்ற எல்லா பார்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இது எடுத்துட்டு வராங்க. ஓகே, ஏன்னா இந்தியாவில் வந்து வேரியஸ் டைவர்ஸ் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இருக்கு. எப்படி நமக்கு ரியாக்ஷன் ஆகும்னு இருக்காது, தெரியாது. ஸோ எண்டமிக் டிசீசஸ் வந்து அந்த இடத்துல கன்ஃபைன் பண்ணுறதுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஸோ அந்த இடத்துல நம்ம கன்ஃபைன் பண்ணி மற்ற எல்லா ஏரியாலையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து காட்டன் பார்த்தோம், விச் இஸ் ஒயிட் கோல்ட், ஜூட் கோல்டன் ஃபைபர் அண்ட் பொட்டேட்டோ கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். இதை பற்றி ஒரு ஓவரால் கிளான்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் புரியலன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க, இன்ட்ராக்டிவாக இருப்போம். அண்ட் ஐ கேன் சேஞ்ச் இஃப் யூ வாண்ட். ஏதாவது queries இருந்தாலும் சொல்லுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறனா சொல்லுங்கள், சம்திங் லைக் தட். ஏதாவது எந்த queries இருந்தாலும் சொல்லுங்கள், ஐ பி ஹியர் டு ஹெல்ப் யூ. அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் லெக்சர். இது கொஞ்சம் நீளமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிரேக் எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக பாருங்கள். யா, ஆஸ்பிரன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.